இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜெயில் லவ்வோட 21வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இது வரைக்கும் பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா சீமின் பாவரை ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பான். டெய்லி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுவான். அந்த பையனும் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி கொண்டு வந்து கொடுப்பான். ஆனால் அது எதுவுமே அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. அவனை இன்னும் நல்லா எழுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எழுத வச்சுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஒரு மெய்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூப் கொண்டு வந்திருப்பாங்களா, அதை சர்வ் பண்ணும்போது தெரியாமல் கையில் சிந்திக்குவாங்க. இதை பார்த்து அவன் டென்ஷன் ஆகி அந்த மெய்டுக்கு அடி கொடுத்து சாவடிக்க சொல்லிடுவான். அந்த விஷயம் எல்லாத்தையும் பாவர் பார்த்துட்டு இருப்பான். அவனால் அங்கே பார்க்கக்கூட முடியாது. இந்த மாதிரி தானே நம்ம அம்மாவே அப்போ குடும்பப்படுத்துவாங்க. அப்போ நம்ம அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்து அதை பார்த்து பயந்து அழுன்னு அழுதுட்டு இருப்பானா. இந்த விஷயத்த சீமிங் நோட் பண்ணுவான். ஓ, இவன் இதுக்கெல்லாம் போய் பயப்படுறானா, இதுக்கெல்லாம் பயந்தானே இப்படி என்னோட பையனாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாவர் இங்கிட்ட திரும்பி இருப்பானா. அந்த சீனை பார்க்க முடியுமா, அதை பாருன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். அவனால் பார்க்க முடியாது. ஏன்னா அவனுக்கு அந்த இடத்துல இருக்கிற அம்மா மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்குமா. ஆனாலும் இவன் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க சொல்லிகிட்டு இருப்பான். அவனும் அந்த வேறு வழி இல்லாமல் அழுதுகிட்டே அந்த விஷயத்த பார்த்துட்டு இருப்பான். பார்க்கும்போது சொல்லுவான், என்னோட அப்பா ஒரு பெரிய ஹீரோ, எங்கள் அப்பா பெரிய ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். ஏன்னா அவங்க அம்மா சொல்லி கொடுத்த ஒரே வார்த்தை, நீ சர்வே ஆகணும்னா அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி அவன் சொல்லிகிட்டே இருப்பானா. சீமினுக்கு தெரியுது இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவன் ஹீரோன்னு சொல்லும்போது அவனுக்கு கேட்க கொஞ்சம் குழுக்குழுன்னு தான் இருக்கும். ஆனால் சொல்லு நீ சொல்கிறது பொய்யே எனக்கு தெரியுது, இருந்தாலும் கேட்க நல்லா தானே இருக்குது, இதையும் கண்டினியூ பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்தளவுக்கு சைக்கோத்தனமாக அவன் இவனை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க சாணிங்கை தேடி போயிட்டு இருப்பாங்களே. அப்படி போயிட்டு இருக்க வழியில் சரி தண்ணி தவிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றுல தண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ போய் பார்க்கும்போது தான் தெரியும் ஆற்றுல தண்ணி அதுக்குள்ளே வறண்டு போன மாதிரி இருக்கும். என்னாச்சு, இன்னும் கோடை காலமே வரல, அதுக்குள்ளே இப்படி தண்ணி வறண்டு போச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தூரத்தில் பார்க்கும்போது ஒரு டேம் இருக்க தெரியும். ஓ, டேம் கட்டுறாங்க போல இருக்குது, ஓ அதனால தான் குறைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓரளவுக்கு அவங்களே கெஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அப்படி அவங்க தண்ணிலாம் எடுத்துகிட்டு கிளம்ப போகும்போது திடீர்னு ஒரு ஆள் ஓடி மேடம் ப்ளீஸ் மேடம் ஹெல்ப் பண்ணுங்க அவன் கேட்டுட்டு இருப்பானா. அவன் ட்ரெஸ் போட்டிருக்குது அவன் பார்க்கறது காலே சரியில்லாத மாதிரி இருக்குமா. உடனே ஹீரோயின் கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுருவாங்க. இல்லை நான் கொலைக்காரனோ கொள்ளையடிக்கிறவனோ கிடையாது, நான் இந்த பக்கத்து கிராமத்தில் தான் இருக்கிறவன். கவர்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லோரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போய் மலைக்கு மேலே வேலை வாங்க பார்க்குறாங்க. ப்ளீஸ் மேடம், நான் போய் வீட்டில் சம்பாரிச்சு கொடுத்தா தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க உயிரோடு இருக்க முடியும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ பாப்பா. அப்போ தான் அதிகாரிகள்லாம் குதிரையை வர மாதிரி சவுண்டு கேட்குமா. ப்ளீஸ் மேடம் யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்ட ஓடி போயிடுவான். அப்போ அதிகாரிகளில் இந்த பெய்ய வருவான். அவன் தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த டேம் வேலை ஆர்டர் ஜெனரல் கீழே பார்த்துட்டு வந்திருப்பானே, அதுக்கு தான் ஆளை கலெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பான் போல இருக்குது. அவன் வருவான். ஹீரோனை பார்த்துட்டு யாராவது வந்தாங்களா பார்த்து அம்மான்னு கேட்கும்போது அந்த சைடு போனா அப்படின்ற மாதிரி சொல்லி வேறு பக்கம் மாற்றி அனுப்பி விட்டுருவாங்க. உடனே அதிகாரிகள் அந்த சைடு தேடி போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இவன் என்ன பண்ணுவான்னா திருப்பி அந்த இடத்துக்கு வருவான். தேங்க்ஸ் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்களா. திடீர்னு அவன் என்ன பண்ணுவான்னா கத்தி எடுத்துட்டு ஹீரோயினை கொல்றதுக்காக ட்ரை பண்ணுவான். ஹீரோயின் சாதாரண ஆளா, ஏற்கனவே நல்லா சண்டை போடுற ஆள் தானே. ஆனால் அவனை திருப்பி போட்டு நாக் டவுன் பண்ணி அவனை பிடிச்சிடுவாங்க. ஏண்டா அவனை பார்க்கும்போது எனக்கு டவுட்டாக இருந்துச்சுடா, என் குதிரையை திருடிட்டு போக பார்க்குறேன் நினச்சின்டா, உன்னை பார்க்கும்போது சரியான ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி கட்டி வச்சுருப்பாங்களா. அப்போ தான் அந்த சைடு தேடி பார்த்துட்டு யாருமே இல்லைன்னு திரும்பி இங்கே வருவான். இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோன்னு சொல்லுவாங்க, இந்த பாருங்க இவன் தான், நான் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்டேனம்மா, கேட்கும்போது நீ சொல்லல, அப்போ நீ அவன் கூட்டாளியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை நான் கூட்டாளினா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ என்ன நீயும் தான் டவுட்டாக இருக்குது, உடனே கூட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை சார் என்னை நம்புங்க, நான் பக்கத்து கிராமத்து பொண்ணு, என்கிட்ட ஐடி ப்ரூஃப் எல்லாமே இருக்குது, நான் ஸ்பைனாக கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இல்லையே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, இவன் எதிரியோட ஸ்பையன், நாங்கள் இவனை பிடிச்சிட்டு போகும்போது நீ வா, உன்னோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் நாங்கள் ப்ரூஃபுக்கு எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உன்னை ரிலீஸ் பண்ணிடுவோம், அது வரைக்கும் எங்கிட்ட வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி இப்போ நீ எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது நான் சாங்ஸுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி எனக்கு கொஞ்சம் தெரியல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. இங்கே கட் பண்ணோம் அப்படின்னா சீமிங்கோட வீட்டில் தான் காட்டுவாங்க. இப்போ பாவரோட கண் எதிராகவே ஒரு மேடு இறந்து போயிருப்பாங்களே, அதனால்
அவனுக்கு வந்து எமோஷ்னலி வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுவான். அவனுக்கு எங்கே பார்த்தாலும் சரி கண்ணு முன்னாடி அந்த சீன் தான் வந்து போயிட்டே இருக்குமா. அவன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பான், எங்கள் அம்மாவை காயப்படுத்திடாதீங்க, எங்கள் அம்மாவை காயப்படுத்திடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா அந்த சீனில் அவன் வந்து அந்த மெய்டை வந்து மெய்டாக நினச்சி பார்த்துருக்க மாட்டான், அவங்க அம்மாவை தான் இமேஜின் பண்ணியிருப்பான். அதனால் அவனுக்கு அப்படியே வந்து மைண்ட் அப்படியே அப்செட் ஆயிடும். ஒரு மாதிரி மென்டலாக ஒரு விஷயத்த பார்க்கும்போது நமக்கே ரிப்பீட் ஆகும்ல, சின்ன குழந்தை தானே, மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கும். ஆனால் சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் இருப்பானா. இதெல்லாம் பார்த்துட்டு நர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனாலுமே அவனுக்கு வந்து சாப்பிட எனக்கு பிடிக்கல, எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அப்போ தான் அந்த இதுக்கெல்லாம் ஹெட்டாக வந்து ஒரு நர்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த பாவரோட ஐடென்டிட்டி கூட போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருப்பாங்களே நானி. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்போ சாப்பிடல அப்படின்னா உன்னோட அம்மாவை எப்படி நீ ப்ரொடக்ட் பண்ண முடியும், ப்ரொடக்ட் பண்ண முடியாதுல்ல, உங்கள் அம்மா ப்ரொடக்ட் பண்ணணும்னா நீ கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவன் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அம்மாவை வந்து காப்பாற்றணும்னா நம்ம சாப்பிடணும், நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணை எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பான். ஆனால் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நார்மலான பசங்க சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி சாப்பிடாம வேகமாக சாப்பிட ஆரம்பிப்பான். அப்போ பக்கத்தில் வந்து இங்க் இருக்குமா, அது கூட தெரியாமல் அதை தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து அந்த நானி வந்து பயந்து போயிடுவாங்க. இவனோட நிலைமையே இந்தளவுக்கு மோசமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கேருந்து போவாங்க. இதுக்கு இந்த விஷயம் எல்லாத்தையுமே போயிட்டு சீமின் கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவனோட மென்டல் கண்டிஷன் சரியில்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கீமின் கேட்பான், ஒருத்தன் வந்து இன்னொருத்தவங்களை கொல்றதை பார்க்குறதுக்கே இந்த அளவுக்கு இருந்தான் அப்படின்னா நானாக எந்தளவுக்கு வந்து டார்ச்சர் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் அவன் எப்படி தாங்குவான், அவன் எப்படி என்னோட பையன் சொல்லிக்கிறது. பார்த்துக்கோங்க, நானும் இதை விட சின்ன பையனாக தான் இருந்தேன் அந்த விபத்து ஏற்பட்டப்ப. அப்போ பாருங்கள் என்னோட முகம் கூட மாறிப்போச்சு, இதெல்லாம் அவனுக்கு தெரியாது, அவன் எப்படி சர்வே பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கடுப்பில் கத்திட்டு கிடப்பானா. அப்போ தான் அந்த நானி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இல்லைங்க பாவர் வந்து உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கான கிடையாது, அவங்க அம்மா கூட இருந்ததுனால அவங்க அம்மாவோட கேரக்டர் தான் ஃபுல்லாக இருக்குது, அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவனை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன சொல்ல போகிறீங்க, என்ன தான் நான் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பானா. இல்லை அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுட்டு தானே என்கிட்ட வந்து கேட்குறீங்க, என்ன ஐடியா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைங்க இங்கே தான் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், அந்த ஊரில் இருக்கும்போதே அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த சானிங், அது கூட வந்து இவன் க்ளோஸாக இருந்தான், அந்த பிள்ளையோட விளையாட விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண முடியாது, நான் வந்து என் தம்பிக்கிட்ட சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் வந்து பர்மிஷன் கேட்டு அந்த பிள்ளையை வாங்கி கொடுக்க சொல்கிறேன், போய் அந்த பொண்ணை நீங்கள் வாங்கி கூட்டிகிட்டு போய் விளையாட விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்ருவான். இதெல்லாம் கேட்கும்போது அந்த நானி பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இருந்தாலுமே நானி வந்து ஆரம்பத்துலேருந்தே இவன் கூட இருந்திருக்காங்க அப்படின்றதுனால நானி இப்போட பேச்சை மதிச்சு சரி தான் பையனுக்கு நல்லா சொல்கிறான்றதுக்காக அந்த சைக்கோ இதுக்கு மட்டும் ஓகே சொல்லியிருப்பான். கட் பண்ணோம் அப்படின்னா பாவர் இருக்க ரூமை தான் காட்டுறாங்க. பாவர் அப்படியே ஒரு இருட்டடைஞ்சு அறைக்குள்ளே இருப்பானா. சானிங் தான் என்ன பண்ணுவான்னா விளக்க கையில் எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே வருவாள். அவளை பார்க்கும்போது அந்த இடமே ஒரு மாதிரி, அவன் என்னமோ தனியாக ஒரு காட்டில் விட்ட மாதிரி ரொம்ப அவன் அம்போன்னு விட்டு போனால் இப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மனசொடைஞ்சு போய் இருப்பானா. அப்புறம் அவள் தான் என்ன பண்ணுவானா கம்ஃபர்ட் பண்ணுவாள். சானிங் வந்து பாவரும் கூப்பிடும்போது அவன் அப்படி தான் அவனுக்கு உசுரே வரும்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு மூலையில் ஓரமாக அப்படியே ஒடிஞ்சு போய் உட்காந்துருந்துருப்பான். அவன் அப்போ சானிங்கை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஓடி வந்து ஹக் பண்ணிக்குவான், கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க அப்பா கொடுமைப்படுத்தினது, டார்ச்சர் பண்ணது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அழுவான். என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் இந்த இடத்துல தனியாக மாட்டிக்க நினச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுகிட்டே இருப்பான். அப்புறம் சானிங் தான் என்ன பண்ணுவான்னா அவங்க அக்கா கொடுத்த சாக்லேட்னா வச்சு இந்த சாப்பிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆறுதல் கொடுத்துட்டு இருப்பான். அவனும் இவளை ஹக் பண்ணிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்குவான், அழுன்னு அழுதுட்டு இருப்பான். இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து நானே பார்ப்பாங்க. நான் அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து இப்போ நல்ல விஷயந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களாம். அப்போ சானிங் தான் பவர் காரதாக சொல்லுவாங்க, நீ எதுக்குமே பயப்படாத, நான் கூடவே இருக்கேன், நீ எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், புரியுதா, உனக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நீ இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, தான் எங்கள் அக்கா கொடுத்த விசில் இருக்கு பாரு, இதை உன் பக்கூடையே வச்சுக்கோ, உன் கழுத்தில் நீ கட்டி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோவேன், யாராவது உன்னை வந்து காப்பாற்றுறதுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையாவான்னு கேட்கும்போது ஆமாம், நானும் அப்படி தான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டப்ப எங்கள் அப்பா வந்து சொன்னார், அதே மாதிரி என்னை காப்பாற்றுறதுக்கு வந்தாங்க, ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்தவனுக்கு வந்து கொடுப்பான். அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் நானியும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க.
கட் பண்ணோம் அப்படின்னா அந்த பேஷியை வந்து ஒரு இடத்துல டென்ட் போட்டிருக்காருல அந்த இடத்த தான் காட்டுவாங்க. அந்த இடத்துல வந்து மலைக்கு பின்னாடி வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேம்ப் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்கல்ல, அங்கே இருக்கவங்களா போய் மண் கல் எல்லாம் சுமந்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் பெய்ய என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு வருவான். அங்கே போய் பார்க்கும்போதே தெரியும் அந்த இடத்துல வந்து எல்லாருமே இந்த மாதிரி ரொம்ப வந்து கடினமான வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்போ பெய்ய என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் வந்து உன்னோட ஐடென்டிட்டி வந்து செக் பண்ணலை, நீ ஒருவேளை சாதாரண கிராம பொண்ணு அப்படின்னா ஜீசோலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ண பிறகு நான் உடனே இங்கேருந்து அனுப்பி விட்டுருவேன். அது வரைக்கும் நீ என்ன பண்ணுறேன்னா, நாங்கள் வந்து ரோடை வந்து இப்போ சரி பண்ணிகிட்ருக்கோம், அந்த வேலைக்கு வந்து நீயும் வந்து மண் சம்மந்து போடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவளுக்கு வந்து ரூல்ஸ் கொடுப்பாங்க. அப்போ வந்து அங்கே சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொரு தடையும் புதுசாக வந்திருக்கவங்களுக்கு தான் சொல்லுவாங்களே. அப்போ என்ன ஆர்டர் கொடுப்பாங்கன்னா, பசங்க எல்லாருமே 10 பக்கெட் கொண்டுட்டு வரும். 10 பக்கெட்னா பெரிய பக்கெட்டில் 10 பக்கெட்டை வந்து கல் மண் சுமந்துட்டு வரணும். பொண்ணுங்களுக்குனா 15 சின்ன பக்கெட்டை கொண்டுட்டு வரணும். தனியானா போவேனா, டீமாக போய்க்கலாம். டீமாக போய் கூட இந்த வேலையை வந்து முடிச்சுக்கலாம். பசங்க பொண்ணுங்க பசங்க யார் வேணால் டீம் போட்டு வேலை பார்த்துக்கலாம். அப்படி நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுருவாங்க. ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே. ஹீரோயின் பார்க்க ஒல்லிக்குச்சி ஆட்டக்கு இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ கூட போன இவ எங்கே வேலை பார்ப்பா, இவனா வேலை பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தோணுவாங்கல்ல, அவங்களையா வந்து சூஸ் பண்ணிவிட்டு அவங்க கூடனா வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக இருப்பாங்களா, அதே மாதிரி ஒரு வயசான தாத்தா இருப்பார், அவரும் தனியாக இருந்துகிட்டு இருப்பார். அவர் கூட யாரும் பேரப் ஆக மாட்டாங்க. அப்போ வந்து அங்கனக்குள்ளே காவலுக்கு இருக்க அதிகாரி ஒருத்தர் வந்து சொல்லுவான், நீ வேணா இந்த தாத்தாவுக்கு ஒரு பேர் பண்ணிக்கமா, அப்படி பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ ஒரு 10 பக்கெட் சின்ன பக்கெட் கொண்டு வந்தாலும் போதும், உனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த தாத்தா கூட வந்து சொல்லிக்குவாங்க. அப்படி வந்து 2 பேர் பேரப் பண்ணி போயிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த தாத்தா வந்து பெரிய விஷயங்கள்லாம் தூக்கிட்டு வருவாங்களா. அப்போ ஹீரோயின் கேட்பாங்க, கொடுங்க பெருசு, நான் அதெல்லாம் தூக்கிட்டு வரேன்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஒரு பொண்ணை நான் வேலைனா வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு போவாரா. ஆமாம் இவர் பாட்டுக்கு எப்பப்பாரு இப்படி தான் பேசிகிட்டு இருப்பியான், இவனை விட்டா யார் பேசுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர்னா இது என்ன பேசுதுன்னு யாருக்குமே புரியாது, அது பாட்டுக்கு உளறிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பெரிய தாத்தா இருக்கார்ல அவர் வந்து கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் என்ன பெருசு ஹெல்ப் பண்ணுறேனாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து கேட்பாங்களா. போமா, எனக்கு தெரியும் ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்துட்டு கொஞ்சமாவது நாகரிகமாக பேசுறியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உன்னையிட்ட திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த தாத்தா கூடயே ஒட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அடுத்து போய் அங்கே வந்து இந்த கல் எல்லாமே இது பண்ணணும்ல, அங்கே வந்து இந்த தாத்தா வந்து தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாரா. ஆனால் ஹீரோயின் பார்ப்பாங்க அவர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் ரெஸ்ட்டுன்னா எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி பெருசு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நோ 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 நீனா எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணி அதுவும் வீக்கான ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணி நான் சாப்பிட்றதா, நான் ஒரு பையன் அப்படிலாம் செய்யக்கூடாது, எனக்கு வந்து உன்னோட தாத்தா வயசு, உன் குடும்பத்தில் மூத்தவன் எப்படி இளையவளை வேலை வாங்க முடியும், அப்படி வேலை வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டைலாகாக பேசிகிட்டு இருப்பார். ஹீரோயின் உடனே அந்த தாத்தாவை அப்படியே அலேக்கா தூக்கிங்கிட்டு உட்கார வச்சுருவாங்க. இன்னும் நான் சொன்ன கேட்க மாட்டேங்களா, பேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை பார்த்தோன்னே அந்த தாத்தாவுக்கு ஷாக்கு. என்ன உனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வந்துச்சு, நீ ஒரு பொண்ணு தானே, எப்படி நீ இவ்வளோ பலசாலியாக இருக்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது பெருசு நீ பேசாமல் இரு, உன்னை பார்த்தாவே நல்லா படித்த ஆள் மாதிரி தெரியுது, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அதை முதல்ல சொல்லு, உனக்கு சேர்த்து நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ தான் சொல்லுவார் இந்த தாத்தா, நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டை தேடி வந்தேன், அப்படி அவனை தேடி வரும்போது தான் மலையில் வந்து மாட்டிக்கிட்டதுனால இந்த சோல்ஜர்ஸ் வந்து பிடிச்சிட்டு வந்து என்னை வந்து கட்டாயப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருக்காங்க, அவனை மட்டும் நான் தேடி வரல அப்படின்னா இன்னும் நல்லாவே இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்குன்னா யார் காரணம் தெரியுமா, இப்போ கரண்ட்டில் வெய்யன்னு ஒரு மினிஸ்டர் இருக்கானே அவன் தான் காரணம், கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதவன் மானம் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெய்யனை பிடிச்சி கழுவி ஊற்றிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் கேட்பாங்க, என்ன பெருசு உன்னை பார்த்து சாதாரண ஆள் மாதிரி தெரியல, ஏன்னா ஒரு மினிஸ்டர் கூட இந்த மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. வீடு அவன் கிடக்கிற பொறுக்கி பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் அவர் கழுவி ஊற்றிட்டு இருப்பாரு. ஹீரோயின் கேட்பான், ஆமாம் பெருசு நீ இத்தனை வார்த்தை சொன்னில அதுக்கு எனக்கு அர்த்தமே தெரியல அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தாத்தா கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிருவா. உனக்கு இதுக்கு கூட அர்த்தம் தெரியலையா, உனக்கு பார்த்தாவே தெரியுது படிச்சவ இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை டீஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின் உடனே சொல்லுவாங்க, சரி நீ சொல்லலைன்னா சொல்லாத, அதுக்கு எதுக்கு ஓவர சீனை போட்டுட்ருக்க, நான் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்பயும் போல் அவங்க வேலை பார்க்கணும்ல, அதான் அந்த கல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போனால் தாங்க சாப்பாடு கொடுப்பாங்க, அந்த வேலை பார்க்குறதுக்காக ஹீரோயின் போயிடுவாங்க. அடுத்து இந்த மாதிரி அவங்க வேலையெல்லாம் முடிச்சது பிறகு சாப்பாட்டுக்கு வந்து க்யூ நிற்குமா, அந்த மாதிரி வந்து க்யூவில் நின்றுட்டுருப்பாங்க, பசங்க தனியாக பொண்ணுங்க தனியாக. அப்படி வந்து பசங்க லைனில் நின்றுட்டு இருக்கும்போது தாத்தாவை தள்ளி விட்டு ஒரு கேங்கு போய் நிற்பாங்க.
அது டைம் தாத்தா கேட்பாரு, எதுக்குடா தேவையில்லாமல் என்னை க்யூவிலேருந்து வெளியே தள்ளி விட்டீங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் முடியாது, நீ வயசானவன் தானே, நீ சாப்பிட்டு என்ன பண்ண போகிற, ஒரு 10 கல்ல தூக்கிடுவியா, நாங்கள் தான் எவ்வளோ தூக்கம் தெரியுமா, தள்ளிப்படா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாத்தா மரியாதைலாம் பேசிகிட்டு இருப்பாங்களா. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு இருந்தவங்க லைனில் நின்றுட்டு இருந்தவங்க கூட போய் சண்டைக்கு போயிடுவாங்க. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இந்த மாதிரி க்யூக்கு இடையிலலாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா, இந்த மாதிரி பண்ண அப்படின்னா நான் வந்து உனக்கு வந்து இன்சார்ஜிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு பேச்சுவார்த்தை கை கலப்பு இந்த மாதிரி போயிட்டு இருக்குமா. உடனே சோல்ஜர் வந்து என்னம்மான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வந்து லைனுக்கு நடுவில் வரான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, லைனில் வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. தாத்தாக்கு ஹீரோயின் இந்த மாதிரி நேர்மையாக நடந்துக்கிறது எல்லாம் பிடிச்சிருக்குமா. ஆனால் ஹீரோயினை பார்த்து சிரிப்பாங்க. அடுத்து எல்லாருமே சாப்பாடுனா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களே, பண்ணு தான் எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே தாத்தா வந்து எப்பயும் போல் கொஞ்சம் டீசெண்டான ஆள் தானே அந்த தாத்தா, அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயினுக்கு வந்து தாத்தா பார்த்து இன்னும் டவுட்டாக இருக்கும். என் பெருசு உன்னை பார்க்கும்போதே தெரியுது, உன்னை பார்த்தாவே தெரியுது நல்லா பெரிய பணக்கார இடத்துலேருந்து வர போல இருக்குது, நீ சாப்பிட்ற ஸ்டைலை வச்சே தெரியுது, நீ ஏன் இந்த அளவு கஷ்டப்படணும், இந்த அளவு கஷ்டப்படுறதுக்கு உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது தாத்தா சொல்லுவார், பரவாயில்ல, இங்கே இருக்க எல்லாருமே கண்ணு தெரியாதவங்க நினச்சேன், உனக்கு தான் கண் நல்லா தெரியுது, நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத நீ கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், நான் தான் சொன்னேனேம்மா, நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டை தேடி வந்தேன்னு சொல்லிட்டு, அவன் சரியான அறிவு கட்டவன் தெரியுமா, அவன் வந்து எங்கே போனானே தெரியல, அவனை காப்பாற்றணும்னு தேடி வரும்போது தெரியாமல் மாட்டிட்டேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவனை கண்டுபிடிச்சியா இல்லையான்னு கேட்கும்போது, எங்கே கண்டுபிடிச்சேன், என் நேரம் எந்த குகையில் மாட்டிட்டு கிடக்குறானோ என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பார். அப்படியா, நான் அப்போ வந்து அவன் பையனா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா ஹீரோயின். பையன் மாதிரி தான், ஆனால் சொந்த பையன் கிடையாது, ஸ்டூடெண்ட்டுமா, அதான் சொல்லிக் கொடுப்போம்ல அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படியா, ஆமாம் பெருசு, நானுமே என் புருஷனை தேடி தான் வந்தேன், என்ன பண்ணுறது, எனக்கு சரியாக எதுவுமே வந்து கரெக்டாக வந்து பேச தரலைன்னா என் புருஷன் எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னிக்கே போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சாரிம்மா, உன் புருஷன் இறந்து போயிட்டான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லுவாரா. பெருசு அவை செத்தெல்லாம் போல போருக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அடிப்பாவி உயிரோடு இருக்கும்போது அவனை இப்படியா பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஆமாம், எனக்கு வந்து அப்படி தான் பேச தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு வந்து அங்கே நக்குள்ள தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் இருக்கிற பெருசு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோவோட டியூட்டரு, அதான் அந்த போன டைனசிட்டியில் சிவில் சைடு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல ஒரு மாஸ்டர், அந்த மாஸ்டர் தான் அவர் வந்து ஹீரோ தான் தன்னோட ஸ்டூடெண்ட்டை அக்செப்ட் பண்ணியிருப்பார். அவர் வந்து ஹீரோ பற்றி தான் கழுவி ஊற்றிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஹீரோவை பற்றி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் 2 பேருமே ஒரே ஆளை தான் பேசுகிறாங்கன்றது தெரியாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க என்ன சாப்பிட்டுட்டு இருப்பாங்களே, அந்த இடத்துல 3 லோக்கல் ரவுடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோயினை வந்து டீஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க. இந்த பொண்ணு பார்க்க புதுசாக அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஆனால் தாத்தா தான், டேய் பொறுக்கி பசங்களா என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ணுறதுக்காக வருவாங்களா. ஆனால் அவங்க எல்லாருமே சேர்ந்து தாத்தாவை திருப்பி வந்து அடிக்கிற மாதிரி வருவாங்க. உடனே ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, சும்மா இருக்க மாட்டாங்களா, அவங்க சண்டைக்கு போகிறதுக்கு ரெடி ஆவாங்க. கரெக்டாக அந்த டைம் தான் பின்னாடி பார்ப்பாங்க. பின்னாடி அதான் நம்ம ஹீரோயினோட கேங்கு, அதான் அந்த ஜின்னோட கேங் இருப்பாங்கல்ல, அவங்க இங்கே தான் வேலை பார்க்க வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அழுகு கண்ணிலேருந்து கண்ணீர் வரவே ஆரம்பிச்சிடும். ஐயோ ஜின்னா அப்படின்ற மாதிரி சொல்லி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஹீரோயின் அழறாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஹீரோயின் தானே இது அப்படின்ற மாதிரி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஆமாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவங்கன்னா இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அழுகிறத பார்க்கும்போது, நம்ம ஹீரோயினே அழ வச்சுட்டாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு இருப்பாங்களா. அப்படி ஃபுல்லாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறத கேட்டு அங்கே சோல்ஜர்ஸ் வந்துடுவாங்களா. உடனே எதுக்குப்பா சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கு மேலே சண்டை போடக்கூடாது, சண்டை போட்டிங்கன்னா ஃப்ரண்ட் லைனுக்கு உங்களை அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க. அதான் பார்டருக்கு சண்டை போடுறதுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாரும் அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. அப்போ அந்த தாத்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கேருந்து ஓடுறதுக்கு முன்னாடி தாத்தாவை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லவும் தாத்தாவை அங்கேருந்து தூக்கிட்டு ஓடி வந்துடுவாங்க. அடுத்த நைட்டு சீக்கிரட்டாக ஒரு இடத்துல எல்லாருமே வந்து மீட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே கோடு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி சீக்கிரட்டாக மீட் பண்ணுறதுக்கு மியாவ் அப்படின்ற மாதிரி சவுண்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஹீரோயினும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மியாவ் சவுண்ட் கேட்கவும் வேகமாக வெளியில் போகிறாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி சீக்ரெட் பிளேஸ் ஒன்று வரைச்சி வச்சுருப்பாங்க போல இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோயினை கூப்பிட்டு போவாங்களா. அப்போ வந்து மீட்டிங் போட்டிருப்பாங்க. அப்போ
வந்து கேட்பாங்க ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணுற ஏது பண்ணுற எதுக்கு நீ எங்களை பார்த்து அழுதுன்னு கேட்கும்போது ஹீரோயின் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அழுதுகிட்டே இருப்பாங்களாம். அப்புறம் எல்லோரும் என்னம்மா நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா தான் எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது ஒரு பாக்ஸ் எடுத்து வைப்பாங்க. அந்த பாக்ஸை திறந்து பார்க்கும்போது இவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் இருப்பாங்க, அவங்களோட பர்சனல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்கும். நீ ஏதாவது ஒன்று சொல்ல வர போகிறேன்னு தெரியுது, என்னது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அழுதுகிட்டே இந்த மாதிரி நீங்கள்லாம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம லியாங் சிட்டிலேருந்து ஒரு பெரிய பேரழிவே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. அதில் வந்து யாரெல்லாம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, ஒரு சிலர் தான் உயிரோடு இருக்காங்க. இப்போ நம்மளோட ஊரே இல்லை, எல்லாமே அழிஞ்சு போச்சு. இந்த ஹெட் இருப்பார்ல வாங்கு, அப்புறம் வந்து பெய்யன்னு, அப்புறம் அங்கிள் லீ, அப்புறம் காங்க ஆண்டி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. நிறைய பேர் அங்கே வந்து உயிரோடு இல்லை தெரியுமா, பாதிக்கு மேலே சிட்டியில் யாருமே இல்லை, இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் கேட்கும்போது அவன் மாதிரி கேட்பான், அப்போ என் தங்கச்சி என்னாச்சு, அவள் சின்ன பொண்ணாச்சின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அவள் எஸ்கேப் ஆகிட்டான், அவங்க அண்ணா வருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அம்மா உயிரோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாம் ஃபீல் பண்ணி அழக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி நீ சர்வே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஜின்னுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிடும், ஒருவேளை நம்ம பாட்டிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோடய பாட்டிக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது இல்லை அவங்க நல்லா உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் அவங்க அந்த சைடு இருந்து சோல்ஜர்ஸ் கிட்ட அந்த சைடு வந்து அந்த கொள்ளைக்காரங்கள்ட்ட தப்பிச்சு ஓடும்போது மண்டையில் அடிபட்டுருச்சு, அதனால் மெமரி லாஸ் ஆயிடுச்சு, அவங்க இப்போ யார் என்ன அப்படின்றது தெரியாத சூழ்நிலையில் தான் இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கேருந்து இருந்து பார்த்தவங்க அவங்க தானே, ஒவ்வொரு விஷயங்கள் பற்றி சொல்கிறது எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குலாம் என்னதான் பசங்களாகவே இருந்தாலுமே அவங்களுக்கும் குடும்பம் உடையும் போது மனசு உடையும்ல, மனசு உடஞ்சி அழக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு கேட்கும்போது இவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்றப்ப இந்த விஷயம் எல்லாத்தையும் ஹீரோயின் கண் முன்னாடி பார்த்துட்டு வந்திருக்காங்கன்றப்ப அவங்க மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் இன்னும் சொல்லுவாங்க, இந்த கலவரத்தில் சானிங் வேறு காணா போயிட்டாங்க, சானிங் எங்கே போனாங்கன்னே தெரில, ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு ஆண்டி இருப்பாங்களே அவங்க வந்து இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் போருக்கு போனதுனால அவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்ஜானிங் காணா, நான் 2 மாதத்துக்கு மேலே அவங்கள தேடிட்டு இருக்கேன் தெரியுமா, யாரையுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ கேட்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் அந்த சீப்பிங் அப்படின்ற ஒரு கேங் இருக்குல்ல, கொள்ளைக்கூட்டம், அவங்க தான் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது, அவங்கள கொல்லாமல் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் ஆல்ரெடி அதில் வந்து செகண்ட் ஹெட்டாக ஒருத்தர் இருப்பானே அவனை கொண்டுட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னா பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா, அவங்கள போய் நம்ம உடனே கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது வந்து அந்த சூயன்சின் மட்டும்தான், அந்த சைக்கோ மட்டும்தான், அவன் வந்து பிரின்ஸ் சாங் சைடில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நான் உடனே போய் கொலப்பறை ஜின் கிளம்புவானா, இப்போதைக்கு நீ எங்கேயும் போவேன் நான் இல்லை, நமக்கு மேலே வந்து இது மட்டும் கிடையாது, இந்த டைம் வந்து இதுக்கான நேரம் கிடையாது, நம்ம லிங்கர் சிட்டி முழுசுமே இப்போ உடஞ்சி போய் இருக்குது, நம்மளோட வேலை லிங்கரில் யார் இன்னும் சர்வேயாக இருக்காங்களோ அவங்களெலாம் சேஃபாக வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும், அது நான் என்னோட அப்பா அம்மா கல்லறை மட்டும் இல்லை, அந்த இறந்து போனவங்க எல்லாரோட கல்லறை முன்னாடி நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், எல்லாருக்கும் நான் தானே கல்லறை கட்டினேன், அதனால் நீ என்னோட நிலைமை சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ, இதுக்கு மேலே நம்ம வீட்டில் யாருமே இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம தூரம் வந்து இது பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பழி வாங்கலாம், மற்ற சர்வீவர்ஸ்னால் எங்கே போவாங்க, அவங்களுக்குனா நம்ம இடம் ஒன்று கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது கேங் மெம்பர்ஸும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க இதுக்கு மேற்பட்டு எங்களுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணும்போது ஹீரோன்னு சொல்லுவாங்க இனிமேல் நம்ம எல்லோரும் சேர்ந்து இருக்கலாம், நம்ம எல்லோரும் ஒரே டீமாக இருக்கோம், நம்மனா இன்னும் உயிரோடு தானே இருக்கோம், நம்மனா உயிரோடு இருக்கோம் அப்படின்னா லியனில் இன்னும் மக்கள் உயிரோடு இருக்காங்கன்னு தானே அர்த்தம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேடணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட லிங்கனை திரும்பி கொண்டு வர முடியும், அது எவ்வளோ அமைதியான கிராமமாக இருந்துச்சு, அதை சின்ன பின்னமாக்கணவங்களும் நம்ம சும்மா விடக்கூடாது, திருப்பி அதே கிராமத்தை உருவாக்கி நம்ம அதுக்கப்புறம் தான் பழி வாங்கணும், அப்போ தான் நம்ம உண்மையால் ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகே நீங்கள் சொல்கிறத கேட்குறோம், நாங்கள் வந்து ரிவெஞ்சுக்கு தயார், நம்ம முதல்ல திரும்பி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே நானும் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணிக்குவாங்க. என்ன அப்படின்னா ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து சார்னிங்கையும் மற்ற வில்லேஜ் மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாரையும் வந்து திருப்பி கூட்டிகிட்டு போவேன், நம்ம வந்து பிளான் பண்ணி ரிவெஞ்ச் வந்து பொறுமையாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் நீடும் பண்ணிவிட்டு அந்த ஊர்லேருந்து இறந்து போயிருப்பாங்களே அந்த ஊர் இருக்க திசை நோக்கிட்டு இந்த மாதிரி வந்து லிங்கனில் இறந்து போனவங்க எல்லாருக்கும் இறுதி மரியாதை செலுத்துகிறோம், உங்களோட ஆத்மா சாந்தி அடையட்டும், கண்டிப்பாக நாங்கள் வந்து திரும்பி வந்து நம்ம லிங்கனை வந்து பழையபடி நமக்கே மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப வந்து உருக்கமாக வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம்
எல்லாத்தையுமே அந்த தாத்தா இருக்கார்ல, பெரிய தாத்தா, அவர் வந்து கீழே இறங்கி வருவது பார்ப்பாரு. இவ்வளோ நல்ல பசங்களாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி வந்து பார்க்கும்போது தான் தெரியும். அடுத்த நைட் லேட் நைட் ஆயிரும்ல, எல்லாருமே தூங்கியிருப்பாங்க. அப்போ தாத்தா வந்து எல்லாரும் ஒரு சைடு தூங்கிட்டு இருப்பாங்க, ஹீரோயின் மட்டும் தனியாக தூங்கிட்டு இருப்பாங்களா. அப்போ தாத்தா வந்து ஹீரோயினுக்கு வந்து பெட்ஷீட் போட்டு வருவாங்களா, அவனே ஹீரோயின் கண்டுபிடிச்சி எழுந்துருவாங்க. ஏய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், நீங்கள் சண்டை போட்டுட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல அமைதியாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன தாத்தா இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லும்போது, இல்லைம்மா இங்கே நீ எதுவும் பிரச்சனை இல்லாமல் தூங்கும்போது தெரியுது இவங்கள நீ அவ்வளோ நம்புறேன்னு சொல்லிட்டு, இனி இப்படி உன்னால் இந்த இடத்துல அமைதியாக தூங்க முடியுதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னோட அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி நம்ம வந்து நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா நம்மளை காத்துக்கணும், அப்போ தான் நம்ம அடுத்தவங்கள பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ தாத்தா சிரிச்சிருவார், பரவாயில்லம்மா உங்கள் அப்பா அம்மா நல்லா படிக்க வைக்கலனாலும் பரவாயில்ல, நல்ல விஷயங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் கேட்பார், ஆமாம் அந்த கேங்குக்கு உனக்கு என்ன சம்மந்தம், இவ்வளோ வந்து சைலண்ட்டாக இருக்காங்க, நீ ரொம்ப ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா என் முன்னாடி என்னை புள்ளி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நானும் அவனை அடித்து வந்து நறுக்கி எடுத்துட்டேன்னா இப்போ வந்து எல்லாருமே ஒரே குடும்பமாக மாறிட்டோம், நாங்களும் ஒரே குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது அந்த தாத்தா, நீ அப்படியே என்னோட ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரியுமா, அவள் எப்படி இருப்பானோ அதே மாதிரி ஸ்டப்பானா அரகண்ட்டாக இருக்கேன், ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நான் வேணா என் ஸ்டூடெண்ட்டோட செட் பண்ணி விடுவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நோ 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 எப்படி பேசுகிறீங்க, இதெல்லாம் பேசக்கூடாது, நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனே எனக்குன்னு ஒரு புருஷன் இருக்கான்னு சொல்லிட்டு, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டு ஸ்ட்ராங்கு, ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சிறுன்னு மூஞ்சி வச்சுருப்பான், ஆனாலும் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த மட்டும் ஹீரோ கிட்ட இருந்தானா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான், ஆனால் என்ன ஹீரோவுக்கு தான் தெரியாதுல்ல. அப்போ வந்து தாத்தா கேட்பார், அப்படியா என்னோட ஸ்டூடெண்ட் எவ்வளோ கிரேட் தெரியுமா, அவனை மாதிரி ஒரு ஆளை நீ பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஸ்டூடெண்ட்டோட புராணத்தை வந்து அவர் பாராணிப்பாங்களாம். ஆனால் ஹீரோயின் ஃபுல்லாகவே ஹீரோ தான் லவ் பண்ணுறாங்களே, இல்லை என்னோட புருஷன் தான் ரொம்ப பிரேவான ஆள் தெரியுமா, எப்பயுமே நேர்மையாக நடந்துக்குவான், காதலுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படியா அப்புறம் அப்படின்ற மாதிரி இவருக்கு அதை கேட்பாரா, நான் தான் ஏதாவது ஒன்று பண்ணேன் அப்படின்னா அவனுக்கு நிக்நேம் கூட வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தாத்தா ஒன்றே கேட்பாங்க, என்ன நீ பேசுகிறது என்னமோ என்னோட ஸ்டூடெண்ட்டை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, சேச்சே அப்படின்னா இல்லை, வேறு பர்சன் தான், அப்படி எப்படி உங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சரி எதுக்கும் சொல்லுங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான்னு சொல்லும்போது, என்னோட ஸ்டூடெண்ட்ப்பா ஒரு பெரிய ஜெனரல் தெரியுமா, அவள் ரொம்ப அழகாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெரும் பேசிகிட்டு இருப்பாங்களா. ஆனால் 2 பேருமே ஒரே ஒருத்தர் பற்றி தான் பேசுகிறாங்க, நம்ம ஹீரோ பற்றி தான் பேசுகிறாங்கன்ற 2 பேருக்குமே தெரியாது. இது எல்லாத்தையும் பக்கத்தில் இந்த கேங்கில் படுத்துருப்பாங்களே அதில் மாட்டி கூட சொல்லுவான், ஏன்னா 2 பேருமே ஒரே ஆளை பேசுகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு, எல்லாருக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுதா அப்படின்ற மாதிரி சில சுற்றி இருக்கவங்கள்ட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. இங்கே தாத்தா வந்து சொல்லுவாங்க, சரி என் ஸ்டூடெண்ட் ரொம்ப மோசமான விந்தியான், என்ன அவன் என்ன தான் பலமாக இருந்தாலுமே அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், இன்னும் சிங்கிளாக தான் இருக்கான், நீயும் உன் புருஷனை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இல்லை விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம் எனக்கு என் புருஷன் தான் பெஸ்ட்டு தெரியுமா, அவன் வந்து எனக்காக வீட்டோட மாப்பிள்ளையானா வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் ஸ்டூடெண்ட்டுக்குன்னா அந்த கொடுப்பனை இல்லைப்பா, அவன் நேரம் இந்த இடத்துல வந்து உட்காந்து சும்மா வெட்டி வானத்தை பார்த்துட்டு இருக்கானா யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ நல்லா போட்டு கழுவி ஒரு ஊற்றிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் தூரத்தில் ஹீரோ உட்காந்து மிலிட்ரி கேம்பில் இருப்பார்ல, அவருக்கு இவங்க 2 பேரும் அவனை பற்றி மாற்றி பேசும், தும்மல் வந்துக்கிட்டே இருப்பாங்களா, பேசுவாங்க, யாரோ அவங்களை நினச்சிட்டே இருப்பாங்க போல இருக்குது, அதனால தான் அந்த மாதிரி தும்மிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. பேசாமல் போடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை உனக்கு எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பொண்ணு உன்னை நினைக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவானா, வாயை மூடிட்டு போல அவனை அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனை திட்டி விட்டுருவான். இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை பற்றி நினைக்கிறாங்க, அந்த மாஸ்டர் நினைக்கிறாங்கல்ல, அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா எங்கே காட்டுறாங்கன்னா சின்ன தான் காட்டுறாங்க. அவளுக்கு வந்து தன்னோட பையனை போட்டு இப்போ கொடுமைப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கும்ல, ஆனால் அந்த ராணியை கூப்பிட்டு பேசுவாங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் என்ன ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கே தெரியும்ல என்னால் இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் என்னை ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்கள் நீங்கள் என்னை யூஸ் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ப்ளீஸ்ப்பா உனக்கு வந்து பாவர் சேஃபாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே இந்த ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுறேன், ஒரு தடவை கூட்டணி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேர் ரகசியமாக ஏதோ ஒரு கூட்டணி வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த 2 பசங்க இருக்காங்கல்ல அவங்க 2த்தையும் கூப்பிட்டு வந்துட்டு நல்லா பெரிய பணக்காரங்களாம் ட்ரெஸ் போடுவாங்கள்ல, அது இதுக்கு முன்னாடி வந்து இங்கே அடைப்பட்டு கடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து ரொம்ப பிச்சைக்காரி மாதிரி
மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பான். நல்லா கிராண்டாக அவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா ட்ரெஸ்லாம் கிராண்டாக பண்ணியிருப்பாங்க. பண்ணிவிட்டு சொல்லுவாங்க, இங்கே பாரு நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்கணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நர்ஸ் கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் தானே சொன்னீங்க பாவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து உங்களை காப்பாற்றணும் அப்படின்றத விட இந்த கிங்டம்மை வந்து நான் காப்பாற்றணும், இந்த மொட்டை நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ராயல் பிளட் வந்து இருக்கணும், அது பாவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நாங்கள் வந்து என்னோடய பிரின்ஸை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து போயிடுவாங்களா. அதுக்குள்ளேயும் வந்து இவ சின்ன என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா குழந்தைங்க கூட சேர்ந்து ஒளிஞ்சு பிடிச்சி விளையாண்டுட்டு இருப்பா. அப்படியே சந்தோஷமாக அந்த வீடே வந்து ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் சீமின் அந்த சைடு வந்துட்டு இருக்கவே பார்ப்பான். பார்த்தா எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பானா. அப்போ சூயன்சின் கேட்பான், என்ன இதெல்லாம் ஃபேமிலியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே உங்கள் ஃபேமிலி, இதே மாதிரி ஒரு சந்தோஷமான ஃபேமிலி தான் நான் பின்னாடி அமைச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவை சொல்லுவான், இதை பார்த்தா உனக்கு உண்மைன்னு தெரியுதா, எனக்கு தெரியும் இது ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீமின் பார்த்துட்டு இருப்பான். அவை சொன்னது கெஸ் பண்ணது எல்லாமே கரெக்டாக என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கல்ல, அப்போ வரும்போது சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டிக்கணும், அப்படி காட்டிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து சேஃப்டியாக இருக்க முடியும், அதனால தான் உங்களை நடிக்க சொல்கிறேன், ப்ளீஸ் யாருக்கும் டவுட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் அதனால தான் ஸ்மெல் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி சீமிங் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு புரியுது இதுக்காக தான் நடிக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு தான் ரொம்ப விஷமாச்சு, அவனுக்கு யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதா, அதனால் நல்லாவே கெஸ் பண்ணிடுவான் இதுக்கு அப்படி தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு சுற்றுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அடுத்த அன்றைக்கி நைட்டு தான் காட்டுறாங்க. இப்போ தான் சின் வந்து முடிவு பண்ணிட்டால சீமின் கிட்ட க்ளோஸ் ஆகி அவன் வந்து நம்மளை நம்பணும், நம்ம வந்து அவன் கூடவே இருப்போன்றதை நம்பினா மட்டும்தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்க போக முடியும்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாள். அதுக்காக அவன் நைட்டு வந்து குளிச்சுட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு போய் சின் வந்து செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. அவன் பார்ப்பான், என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் உங்களுக்கு இது பிடிக்கலையா, முன்னாடி வந்து என்னை கொடுமைப்படுத்த போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ வந்து அவள் கேட்பா, ஏன் உங்களுக்கு என்னை பிடிக்கல, வேறு யாரும் இப்போ நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு கேட்கும்போது அவனுக்கு ப்ரொவோக் ஆயிரும். ஏன்னா அவள் எப்பயுமே இவ்வளோ மட்டும்தான் லவ் பண்ணுவான். இல்லை எனக்கு நீ மட்டும்தான், நீ மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளும் கேட்பான், நீ யாரையா லவ் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைங்க எனக்கும் நீங்கள் மட்டும்தான், நீங்களே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே அவனுக்கு இன்னுமே டவுட்டு போகாது, இவ இப்படிப்பட்ட ஆள் இல்லையே, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினா பரவாயில்ல, ஒவ்வொரு நேட்டில் எப்படி சேஞ்ச் ஆனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கன்ஃபியூஷன் இருந்துட்டு தான் இருக்கும். இப்படி இவங்க 2 பேர் க்ளோஸாக கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த விஷயங்களை வந்து 2 பேருமே நினச்சி பார்ப்பாங்க. சீமிங் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, முன்னாடி வந்து அந்த ராஜ குடும்பத்தில் வந்து இந்த நீர் விபத்து ஏற்படுத்தல, அதோட ஒரு விக்டிம் தான் அவன் போல இருக்குது, அதுலேருந்து தப்பிச்சு வந்திருப்பான் போல். அவன் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மேன்ஷனில் அடிக்கடி அந்த பழைய நெருப்பு விஷயம், அந்த தீ விபத்து அதே தான் வந்து கண்ணு முன்னாடி வந்து இலிஜாய் ஹாலுசினேஷன் மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். அப்படியே ஒரு சில நேரம் அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் ஷாக்கிங்கில் அப்படியே நீர் தண்ணியில் விழுந்து தத்தளிச்சிட்டு கிடப்பான். அந்த நேரம் சின் அவனை வந்து காப்பாற்றுவாங்க. அவனுக்கு ஷாக்கு, எப்படி வந்து என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பார்ப்பா. அதுக்கப்புறமேட்டுக்கு அவனுக்கு உயிர் இருக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிபிஆர்னா பண்ணி அவனை காப்பாற்றுவான். காப்பாற்றிட்டு நம்ம இப்போ மெய்டாக தானே வேலை பார்க்க வந்தோம், நமக்கு தெரிஞ்ச பிரச்சனை பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே தப்பிச்சு ஓடி போயிடுவான். அவனுக்கு தன்னை காப்பாற்றுறது எல்லாம் யாருன்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவளை காப்பாற்றினதுக்காக அவனை வந்து கூட்டிகிட்டு வந்து அடைச்சி வச்சுருவான். அடைச்சி வச்சுட்டு அவள் என்ன பண்ணுவான்னா மாஸ்க் போட்டு வந்து பேச ஆரம்பிப்பான். ஒரு ஜேடு மாதிரி ஒன்று இருக்கும், அது தூக்கி போட்டு, இதுதான் உன்னோட ரிவார்டு, நீ தானே எனக்கு வந்து கூட காப்பாற்றினேன், ஆனால் இனிமேல் நீ என் கூடயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சின் வந்து சீமிங்கை காப்பாற்றினால அன்னையிலேருந்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவள் கூடயே இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல தன்னை வந்து காப்பாற்றினது அவள் தான், தன்னை வந்து உண்மையாக பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சைக்கோ பார்த்தா ஒரு அடிக்ஷன் அந்த மாதிரி அவனுக்கு ஃபஸ்ட் லவ்னே வச்சுக்கோங்களேன், பார்த்ததும் காதல் மாதிரி அப்போலேருந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அந்த டைம் அந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ வந்து நினச்சி பார்த்துட்ருப்பாங்க. நினச்சி பார்த்து வந்து ரொம்ப இன்டிமேட்டாக இருந்துகிட்ருப்பாங்க. அப்போ வந்து சீமிங் வந்து கேட்பான், இவ்வளோ நாள் நீ என்னை நினச்சிக்கிட்டே இருந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமாம் என்னோட கனவில், அதுவும் கெட்ட கனவில் அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவாள். இந்த விஷயம் அவனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், ஏன்னா அவனுக்கு வந்து நல்ல கனவுனா வந்திருக்காது அப்படின்றத விஷயம் உண்மை தானே. அப்போ இந்த விஷயத்தில் அவள் போய் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் என்னை நினச்சி பார்க்குறதே பெரிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி வந்து 2 பேர் கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிப்பாங்க.
அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. வீட்டுக்குள்ளே இருக்க சுயின்சினோட ஆட்களுக்கும் சிம்மிங்கோட ஆட்களுக்கும் சண்டை நடந்திருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா, இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, சானிங்கை வந்து என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, நான் வந்து போய் அவனை வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னோட ஆட்களை வந்து அனுப்பி விட்ருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சானிங்கை கூப்பிட்டு போகும்போது இப்போ பாவருக்கு வந்து சேஃப்டியாக இருக்கிறதானே யார், சானிங் தானே. ஆனால் பாவர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சானிங் கூப்பிட்டு போக விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கு இடையில வந்து சண்டை வந்திருக்குமா. இந்த விஷயம் வந்து பெரிய விஷயம் ஆயிரும். இந்த விஷயம் கேள்விப்பட்டு அப்போ தான் சிம்மிங் அங்கே வருவான். அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னோட ஆட்களை அடிச்சு போட்டுட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவன் கேட்டால் கொடுக்க வேண்டியதானே, என் தம்பி யார் தெரியுமா, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு என்னோட பையன் யாருமே முக்கியம் கிடையாது, எனக்கு வந்து என்னோட தம்பி தான் முக்கியம், அவனோட பிளான் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, தேவையில்லாமல் இருக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, என் தம்பி கேட்டால் அப்படின்னா என் பையன் உயிரை கூட நான் கொடுக்கணுனாலும் தயாராக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த விஷயம் எல்லாத்தையும் சுயின்சினை வந்தவன் கேட்டுருவானா, அண்ணா எதுக்கு நான் இந்த மாதிரி நான் பேசுகிறேன், அதெல்லாம் பேச வேணாண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைப்பா சோல்ஜர்ஸாக இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக நம்ம இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து எல்லாமே இதாகிரும், யார் பாஸ்ன்றது அவங்களுக்கு புரியணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எமோஷ்னலாக அவங்க கூட வந்து அட்டாச் ஆகிருக்க மாதிரி ஆக்டிங் போட ஆரம்பிச்சிருவான். நீ சூயின்ச்சின்னு அப்படியே உருகி போயிட்டு, சரிங்க நான் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். போகும்போதே அந்த சானிங் அவங்க கூட கொடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ பாபர் சானிங் 2 பேர் க்ளோஸாக இருந்தாங்களே, அந்த விஷயம் வந்து முடிஞ்சு போச்சு. 2 பேரும் இப்போ பிரிச்சிருவாங்க, தனித்தனியாக தான் பிரிந்துட்டு இருப்பாங்க. கட் பண்ணோம் அப்படின்னா ஹீரோவோட கேம்பில் தான் காட்டுவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ ஹீரோயினோட ஞாபகம் வருமா, ஆனால் ஹீரோயின் வந்து கொடுத்து விட்டுருப்பாங்களே பையே, அதில் வந்து சாக்லேட் இருக்கும்ல, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வாங்ஸன் அங்கே வருவான். என்ன பண்ணிகிட்டு இருக்க, சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா, ஏன்பா இவ்வளோ பெரிய ஜெனரலு வூவன்கோ நீ சாக்லேட் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்பானா, ஒன்றும் இல்லை நீ ஹீரோயினை நினச்சிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இப்போ இது உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பானா. அப்போ உங்களுக்கு சீக்ரெட் மெசேஜ் வரும், இந்த மாதிரி ஷாங்ஷூலேருந்து, அதாவது ஹீஜனல் சைட்லேருந்து, நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து பிளான் சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இதை படித்து தான் அவன் வந்து சிரிப்பான். என்ன சிரிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சூயன்ஷின் தான் ஒரு ஆஃபர் போட்டிருக்கான், நான் வந்து என்சோவை வந்து கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா சானிங்கை வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது காங்சனுக்கு செம்மக்கும் ஆயிரும். அவர் ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எதுக்கு ரொம்ப சீரியஸாக போகிறேன், அதான் எலி வந்து வலையில் சிக்கிருச்சு, அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும், நம்ம எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம், நம்ம டேரெக்டாக போகலாம், போய் சானிங் வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ ஆர்டர் கொடு, நான் வந்து டேரெக்டாகவே போய் என்னோட பொண்ணு சானிங்கை திருப்பி கூட்டிகிட்டு வர போகிறேன், அவள்கிட்ட ஒரு தூசி துரும்பு கூட இறங்கக்கூடாது, ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரெடி ஆயிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து டேரெக்டாகவே ஆர்டர் கொடுக்க போகிறானே, இப்போ வந்து போருக்கு போயிட்டு என்னோட பொண்ணு சானிங்கை வந்து திரும்பி கூப்பிட்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு சோல்ஜருக்கு நல்லா பூஸ்ட் ஆயிரும். ஹீரோ வந்து டேரெக்டாகவே போருக்கு வராரு, அதுவும் நம்ம கூட வராரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே எல்லாருமே கூஸ் பம்ஸோடு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க போருக்கு. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது, சண்டை வந்து எந்த அளவுக்கு இன்டென்ஸாக போகுது அப்படின்றது எல்லாத்தையும் அடுத்து வர எபிசோடுகளில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜெயின் லவ்வோட 22வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் இது வரைக்கும் பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சூயன்ஷின் வந்து சானிங் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சானிங்கை கூட்டிகிட்டு போயிருப்பான். அப்படி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு பாவர் தனியாக ரூம்லேருந்து பிரித்து கொண்டு போய் அடைச்சி வச்சுருவாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்சினையும் கொண்டு போய் வந்து ஒரு ரூமில் வந்து அடைச்சி வச்சுருவாங்க. அப்படி சின்சினை அடைச்சி வச்சிருக்க ரூமுக்கு சீமிங் வருவானா. அப்போ வந்துட்டு அவன் வந்து கட்டி வச்சிருக்கிறதுனா பார்த்து அவுத்து விடுவானா. அவனையும் பலாரும் அரைஞ்சிருவான். அரைஞ்சிட்டு கேட்பா, சானிங்க அப்போ நான் பாவர் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சீமிங் சொல்லுவான், என்ன உனக்கு அவ்வளோ அந்த குழந்தைய வச்சு நீ என்ன பண்ண போகிற, பாவர் நல்லா தான் இருக்கான், ஆமாம் என் தம்பி ஊவன்கோ மிரட்டுறதுக்காக சானிங் கூப்பிட்டு போனான், சானிங் என்ன உன்னோட போனா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஊவன்கோ மிரட்டுறதுக்கு இருக்கிற சானிங்கை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு தெரியாது மட்டும் சொல்லாத, அவனோட பொண்ணு தானே சானிங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் எதுக்கும் ஃபீல் பண்ணாத, அந்த குழந்தைக்கு நான் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இதை கேட்கும்போது சின்சினுக்கு வந்து ஷாக்காக இருக்கும். இதை பார்த்துட்டு ஏன் என்ன பண்ணுற, இப்படியான ரியாக்ஷன் கொடுக்காத, உனக்கு உண்மையிலே தெரியாதா, அவ ஊவன்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னை ஹஸ்பண்டான நடிக்க வச்சேன், அப்போ கூட தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்படியா உனக்கு தெரியாதா, எனக்கே அதிசயமாக தான் இருக்குது, அப்படி இப்படி என்னை மிரட்டின அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். கட் பண்ணோம் அப்படின்னா இங்கே மிலிட்ரி கேம்ப்க்கு தான் காட்டுவாங்க. ஹீரோவுக்கு வந்து சூயின்ஷின் வந்து லெட்டர் அனுப்பி வச்சுருப்பான். என்ன அப்படின்னா, சானிங் உயிரோட வேணும் அப்படின்னா, சானிங் பேரில் யான்சூ வந்து என்கிட்ட வந்து
கொடுத்துரு, அப்போ சானிங்கை வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்க சோல்ஜர் எல்லாருக்கும் வந்து ஆர்டர் கொடுப்பான். இந்த மாதிரி வந்து சூயின்சின் வந்து என்னோடய பொண்ணை வந்து கடத்தி வச்சிருக்கிறா, நம்ம பொண்ணை மீட்டுட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுப்பாங்க. உடனே சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஃபுல் கூஸ் பம்ப்ஸோடு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் சூயின்சின் என்ன பண்ணுவான் அப்படின்னா போருக்கு போகணும்ல, அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து சீமினை வந்து மீட் பண்ணுவான். அப்போ சொல்லுவான் ஹீரோ இப்போ வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரிப்பா நம்மளோட ஒரு பாட்டில் இருக்க ஆர்மியை வச்சு நீ யூஸ் பண்ணி கொண்டு போய் என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அவனை தனியாக தான் வர சொல்லியிருக்கேன், ஏன்னா அவனோட பொண்ணு இங்கே இருக்குல்ல, அதனால் பார்த்துக்கலாம், நான் இப்போ போய் சண்டை போட்டு அவனை கொல்ல போகிறேன், கொன்று என்னோடய சக்ஸஸ் வந்து ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சீமின் கேட்பான், எப்படி அவன் வந்து வெறும் 1000 வீரர்களை மட்டும்தான் கூப்பிட்டு வரான்னு சொல்கிறேன், இது அவனுக்கு கொஞ்சம் டவுட்டாக இல்லையாப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன், அவனோட பொண்ணு என்கிட்ட இருக்கல, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட 10,000 பேருக்கு மேலே இருக்காங்க, நான் அவனால் என்னை வந்து எதுவுமே பண்ண முடியாது, நான் கண்டிப்பாக இந்த இடம் வந்து அவனை கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நீ என்னமோ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, சானிங் என்கிட்ட இருக்க வரைக்கும் அவள் எதுவும் ஸ்மார்ட்டான பிளான் பண்ண மாட்டான், அவங்க அப்பா வந்து காப்பாற்றுவா அப்படின்றதுக்காக அந்த பிள்ளை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கல, ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவான். சீமன் சிரிச்சிட்டு இருப்பான், இதுக்கு மேற்பட்டு ஊயங்கோ இருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா சீமிங்க்கு நல்லாவே தெரியும் இந்த பொண்ணு வந்து ஊவன்கோவோட சொந்த பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதை வந்து சொல்ல மாட்டான், இவங்கள்ட்ட 2 பேர் அடித்து சாவட்டும், என் வயசத்தால் நமக்கு நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வில்லுத்தனமாக வந்து இந்த விஷயத்த மட்டும் சொல்லாமல் இருப்பான். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே ஹீரோயின் இருக்காங்களே அந்த இடத்த தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கேங்கு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அங்கே பக்கத்தில் வந்து நல்ல பெருசாக ஒரு கேங்கு நல்ல குண்டுன்னு பலசாலையாட்டுக்கு இருப்பாங்க. அவங்க கேங்கில் இருக்கவங்கலாம் எல்லாம் பண்ணலாம் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அதில் இருக்க மற்றவங்கன்னா பேசுவாங்க, எப்போ பாரு அவங்க மட்டும்தான் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போ கேட்பாங்க நீங்கள் ஏன் சிக்கன் சாப்பிட்றீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் நிறைய தூக்குறதுனால எங்களுக்கு சிக்கன் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து அந்த தாத்தா கிட்ட கேட்பாங்க, பெருசு உனக்கு சிக்கன் வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, தாத்தா உடனே சொல்லுவார், இப்போ தானமா உனக்கு கிளாஸ் எடுத்தேன், எப்போ பாரு சாப்பாடை பற்றி மட்டும்தான் யோசிப்பியா, பெரியவங்கள்கிட்ட எப்படி மரியாதை கொடுத்து பேசணும்னு உனக்கு தெரியாதாம்மா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ உனக்கு வேணுமா வேணாமா, நீ பேச நான் கேட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐயோ கடவுளே இவளுக்கு நான் எப்படி தான் பாடம் சொல்லி தர போகிறேனோ தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து ஜின் சொல்லுவான், இந்த கேம்புக்கு வந்து பெய்யே சார் வந்ததுலேருந்து வேலை வந்து ரொம்பவே ஸ்லோவாகிடுச்சு, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாரையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினா வேலை வாங்குறதில்ல, எல்லாருக்கூடையும் வந்து கரெக்டாக யார் வந்து வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக பேய்கிட்ட போய் டீல் பேசுவாங்க, நான் வேணும் இந்த 2 பேஸ்கெட் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்க எல்லாருக்குமே சிக்கன் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உடனே பெய் சிரிச்சு சொல்லுவார், இங்கே பாருமா இந்த ஒரு கூடையவே 4 பேர் சேர்ந்து தான் தூக்குவாங்க, இது எவனால் தூக்க முடியுமான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக நான் தூக்கிடுவேன், ஒரு பேஸ்கெட் இல்லை 2 பேஸ்கெட் தூக்குவேன், நீங்கள் சிக்கன் கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது, நீ அப்படி மட்டும் தூக்கிட்டேன்னு வச்சுக்கோவேன், சிக்கன் லெக் பீஸ் என்ன முழு சிக்கன் இங்கே இருக்க எல்லாருக்கும் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல் இருக்குல்ல அந்த கூடைகள் 2த்தையுமே அசால்ட்டாக தூங்குவாங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்கும், ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு சாதாரணமாக இருக்குது அவ்வளோ பெருசாக தூக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பெரிய கூட என்ன இது பொண்ணு இப்படி இந்த மாதிரி இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் நினைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிள்ளை மேலே போயிட்டு வச்சுட்டு வந்துருமா, அன்றைக்கி நைட்டே இவங்க சொன்ன மாதிரியே எல்லாருக்குமே முழு சிக்கன் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அந்த பெருசு கொடுப்பாங்களா, அந்த பெருசு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ அவர் கேட்பார், எப்படி உனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னு சொல்லும்போது, என்னோடய அப்பா தான் எங்கள் அப்பாட்டன் தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரி நீ இங்கேருந்து மலை ஏறுனீங்க, ஏறும்போது அங்கே இருக்கிறது எதாவது நோட் பண்ணியான்னு கேட்கும்போது, ஆமாம் எப்படி நீ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, அதான் உன் ட்ரெஸ்ஸாக பார்த்தாவே தெரியுதே, நீ வந்து சும்மா மட்டும் போயிட்டு வரல, அங்கே ஃபுல்லாக எல்லாமே வந்து தேடி பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு, என்ன கண்டுபிடிச்சி அப்படின்னு கேட்கும்போது, என்னன்னு தெரியல சோல்ஜர்ஸ் எல்லாமே சீக்கிரட்டாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக உருவாக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டு அந்த பெருசை என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்கே வா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு காதுக்குள்ளே குசு குசுன்னு சொல்லுவார். என்ன அப்படின்னா, இந்த விஷயம் எப்போ முடியும்னு தெரியாது, நாளைக்கு நைட்டை வந்து நம்ம சீக்ரெட்டாக வந்து இந்த விஷயத்தை செக் பண்ணணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலை சீக்ரெட் டாஸ்க் மாதிரி ஹீரோயினுக்கு மட்டும் கொடுப்பாங்க. கட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாவர் தான் காட்டுவாங்க. நானும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சீமிங் கிட்டேருந்து இவனை தப்பிச்சு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்போ இங்கே கேட்பான், எங்கள் அம்மாவை காணான்னு சொல்லும்போது, நாளைக்கு அம்மாவை மீட் பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கூட வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்படி போகிற வழியில் ஒருத்தவங்க வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அதான் சீமிங்க்கு வந்து அசிஸ்டண்ட்டாக லெஃப்ட் ஹேண்டாக வேலை பார்த்துட்டு இருப்பான ஷூ அப்படின்றவர், அவர் தான் வருவார். இவங்களை கொல்ல போகிறாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி இந்த நானி இருக்காங்களே அவங்களோட பையன் தான் அவர் போல இருக்குது. அவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் கொஞ்சம் நேரம் வந்து
சீமிங் வந்து டிலே பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படியாவது பாவர் கூப்பிட்டு எஸ்கேப் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு தெரியுமா இந்த இடம் வந்து டேஞ்சரஸான பிளேஸ்ன்னு சொல்லிட்டு, நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கூப்பிடுவாங்க. இல்லைம்மா இது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ் தான், ஆனால் நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே காண போயிட்டோம்னா தான் அவருக்கு ரொம்ப டவுட் வரும், நான் நேராக போய் அவர்கிட்ட இருக்கேன், அப்போ தான் உங்களையும் பாவரை தேட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த ஹெல்ப்பை தான் வந்து நமக்கு சின் வந்து இவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க போல இருக்குது. நான் வந்து அவனை டைவர்ட் பண்ணுற அந்த டைம் பார்த்து பாவரை கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் தான் இங்கே நடந்துகிட்ருக்கும். அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. சீமிங் என்ன பண்ணுவான் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே டெரராக வந்து சின் கிட்ட வருவான். அந்த பையன் எனக்கு போனான், அந்த குழந்தைய காணாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சின் வாய் முடிட்டு சொல்லவே மாட்டாளா. உடனே வந்து அவன் வந்து கெஸ் பண்ணிடுவான், ஒருவேளை நாளையும் நீ சேர்ந்து ஏதோ கூட்டு போட்டிங்களா, எதாவது பிளான் பண்ணிங்களா, தெரியும் எனக்கு அந்த ஆனி வந்து இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருப்பானா. அதுக்கு சின் டேரெக்டாகவே சொல்லிடுவா, ஆமாம் இப்போ என்ன அதுக்கு உனக்கு நான் தானே வேணும், நான் இங்கே தானே இருக்கேன், மற்றவங்களாம் இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ மட்டும் எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி ஒரு இஷ்டத்துக்கு செய்வ, நான் யாரும் எதுவும் பண்ணக்கூடாதா, நீ என்ன உன்படியே இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கத்தும்போது சீமிக்கு அப்படியே கடுப்பாயிட்டு சொல்லுவான், இங்கே பாரு நான் உன்னை கொல்ல மாட்டேன்ற தைரியமா, ஆமாம் நீ நினைக்கிறது உண்மைதான், நான் உன்னை கொல்ல மாட்டேன் தான், அதுக்காக வேறு ஒன்றும் உன்னை பண்ண மாட்டேன்னு அர்த்தம் இல்லை, நீ எங்கேயும் போக முடியாது, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின் உடனே அவங்களோட ஆட்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஆர்டர் போட்டு இந்த ரூம் வந்து பூட்டி வைங்க, இந்த ரூம்குள்ளே எதுவுமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போய் ஒரு குடன் மாதிரி இருக்க இடத்துல அடைச்சி வச்சுருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த நானி யார், அந்த ஷூவோட அம்மா தானே, ஆனால் ஷூவை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. சொல்லு என்ன ஆச்சு, உங்கள் அம்மா என்ன பண்ணி வச்சுருக்கா, நீங்கள் தெரியும்ப்பா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் எனக்கு லாயலாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, எப்படி வந்து பாவர் தப்பிச்சு போனா, உங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணாமல் தப்பிச்சு போக முடியாது, சொல்லுன்னு மிரட்டிகிட்டு இருக்கும்போது அவள் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும்ல சார் எங்கள் ஃபேமிலி வந்து உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ லாயலாக இருப்போம்னு சொல்லிட்டு, யாரும் நமக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு உருவாக்கியிருக்காங்க, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சீமிங்க்கு செம்மக்கவும், ஏன்னா இந்த வீட்டிலேருந்து சேஃப்டியாக கூப்பிட்டு போகணும் அப்படின்னா இவங்களை தவிர வேறு யாரும் கூப்பிட்டு போயிருக்க முடியாது, போய் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கழுத்தை நினச்சி அப்படியே கொல்லப்படுற அளவுக்கு போயிடுவான். ஆனால் கடைசி செகண்டில் விட்டுருவான். சரி நான் உன்னை நம்புகிறேன், நீ போய் அவங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிச்சி கொண்டு வா, அப்புறம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவான். ஷீமிக்கு முன்னாடியே நல்லாவே தெரியும் இவன் தான் அவன் அனுப்பி விட்ருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இருந்தாலும் இப்போ இவன் போனான் அப்படின்னா அவளை ஃபாலோ பண்ணிட்டு போய் நம்ம வந்து பிடிச்சிடலாம்ல, அதுக்காக தான் இவனை வந்து அனுப்பி விடுவாங்க, விடுற மாதிரி விட்டு பின்னாடி பிடிக்கிற மாதிரி சொல்லிட்டு. இந்த டைம் சின்ன ரூமில் அடிச்சு வச்சுருப்பாங்களா, அவளுக்கு ஒரு மெய்டு வந்து சீக்கிரட்டாக சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பா. ஏமா இங்கே வந்து நீங்கள் எல்லாம் வராதப்போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீங்கள் வந்து பார்க்கும்போது எனக்கு என்னோட முன்னாள் முதலாளி ஞாபகம் வந்துருச்சு, அவங்களும் இந்த மாதிரி தான் அது உடம்பு முடியாமல் சாப்பிடாம இறந்து போயிட்டாங்க, ப்ளீஸ் இதை சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது, அவன் கொண்டு வந்து கொடுக்க சொன்னானா அதனால் வந்து கொடுத்தியான்னு கேட்கும்போது, இல்லை நான் கிச்சன்லேருந்து திருடிட்டு வந்தது, சாப்பிடுங்க, இப்போதைக்கு என்னால் காசு போட்டு எதுவும் வாங்கி தர முடியாது, நாளைக்கு எனக்கு வந்து சம்பளம் போட்டுருவாங்க, சம்பளம் போட்டதும் உங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவள் ரொம்ப பசியாக இருப்பா போல இருக்கு, ஆனால் அது எல்லாத்தையும் வந்து உடனே சாப்பிட்டுட்டு இருப்பாள். அப்போ வந்து அவள் சொல்லுவாள், மேடம் உங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகக்கூடாது, நீங்கள் எப்படியா தப்பிச்சிருங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் சொல்லுவோம், அதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்துனா என்னை வந்து காப்பாற்றாத, எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதை மட்டும் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல மேடம், என்னோட முன்னாடி முதலாளி அம்மா மாதிரி உங்களுக்கு எது ஆகாமல் இருந்தாவே எனக்கு போதும், எனக்கு அது மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிள்ளை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். கட் பண்ணோம் அப்படின்னா ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவர் தான் வந்து ஏற்கனவே இப்போ அந்த பெருசு தான் ஹீரோயின்ட்ட வந்து சீக்கிரட்டாக ஒரு வேலை முடிக்க சொல்லியிருப்பாங்களே, அதை முடிச்சுட்டு வருவாங்க. அப்போ வந்து அவள் சொல்லுவாள், நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன், இதான் மேப்புன்னு சொல்லிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த தான் காட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டேமில் அங்கங்கே வந்து ட்ரில் வச்சு ஓட்ட போட்டுட்ருப்பாங்க. இதை பார்த்துட்டு இங்கே என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரி கோவம் வரும். எதுக்கு தாத்தா அப்படி கத்திட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, பேசாமல் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்டே போயிட்டு என்ன உன்னோட ஜெனரல் கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுவாங்க. அந்த பசங்க அந்த கேங்கில் இருக்கவங்களாம் தடுக்க பார்ப்பாங்க, ஆனால் அவர் கேட்கவே மாட்டார், இது ரொம்ப பெரிய விஷயம் நான் போய் கேட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த பேய்கிட்டே போவார். பேய்கிட்ட போனதும் இந்த பெருசு கேட்பார், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, அந்த டேமை வந்து பிரேக் பண்ண போறியா, அதான் உன்னோட பிளானான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இங்கே பாருப்பா, நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான், ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு தான் பண்ணுறேன்னு தெரியுது, ஆனால் நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும், அதனால் ஓட்டை வந்து இங்கே போடாத, இங்கே இந்த இடத்துக்கு போடு, இந்த இடத்துல போட்டேன்னா கரெக்டாக வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து போய் இம்ப்ரெஸ் ஆகிட்டு, நீங்கள் யார் சார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் சொல்லுவார், நான் தான் வந்து இதுக்கு முன்னாடி அரண்மனையில் வந்து மாஸ்டராக வேலை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுவான். அவனுக்கு அப்படியே சீரியஸாக ஆயிரும், நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள் இங்கே எதுக்கு சார் வந்தீங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை,
நீ எல்லாமே ரெடி பண்ணி தான் நான் வச்சுருக்கிறேன், நான் சொன்னபடி செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவருக்கு புரியுது இவங்க ஏதோ மிலிட்ரி விஷயமா பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் நைட்டு தான் காட்டுறாங்க. மேடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பியுமே சின்சின் வந்து சாப்பிடாம இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடு கொண்டுட்டு போவாங்க. அதை வந்து சின்சின் வந்து நல்லா வேவியமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அதெல்லாம் பார்த்து மெய்ட் சொல்லுவாங்க, என்னோட முன்னாள் முதலாளி மாதிரிலாம் நீங்கள் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் உலகத்தில் சர்வே ஆகணும் அப்படின்னா நம்ம நல்லா சாப்பிட்ணும், அதனால தான் அப்போ தான் நம்ம ஃபைட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே ஒரு கத்தி இருக்குமா, அதை எடுத்து ஷார்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன மேம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லும்போது, இந்த கத்தியை வச்சு இந்த செயினை அறுத்து தப்பிக்க போகிறேன், இந்த கத்தியை வந்து நம்ம ரொம்ப நல்லா ஷார்ப் பண்ணோன்னு வச்சுக்கோவேன், இரும்பு கூட கட் பண்ணும், அந்த வேலையை தான் பார்க்க போகிறேன், உனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்ன மேடம் சொல்லும்போது, இங்கே பாரு, நான் எப்போ வேணால் இங்கே தப்பிச்சு போயிடுவேன், நீ எனக்கு வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பிரச்சனை, அதனால் நீ என்ன பண்ணிடுற அப்படின்னா இங்கே இருக்காத, சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகிறதுக்கு பாரு, என்னை பற்றி கவலைப்படாத, நான் எப்படி சர்வே ஆயிடுவேன், நீ அங்கேருந்து போ, இதுக்கு மேற்பட்டு என்னை பார்க்க வராத, நான் தப்பிக்க பிளான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து அனுப்பி விட்ருவாங்க. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதான் பக்கெட் தூக்கிட்டு போன சிக்கன் கொடுப்பாங்களே, அந்த சிக்கன் எடுத்துகிட்டு இந்த பெருசுக்கிட்ட வந்து கொடுப்பாங்க. நேற்று நைட் நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எல்லாம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சிக்கன் சாப்பிடுன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு சிக்கன் நான் வேணான்னு அவர் சொல்லிடுவாரா, உன்னை ஹீரோயின் ஏன் சாப்பிட மாட்டேன்றேன், ரொம்ப என்ன பண்ணாத அப்படின்னு சொல்லவும் அந்த கேங் கிட்ட வந்து சிக்கனை தூக்கி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் கேட்பாங்க, ஆமாம் நேற்று போய் நீ செக் பண்ண சொன்னில டேமு, அது என்ன பண்ணுறது, எதுக்கு அதை ஓட்ட போடுறாங்க, வெளில வரப்போதா, என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி தொடர்ந்து கேள்வியாக கேட்டுட்டு இருப்பாங்களா. அவருக்கு ரொம்ப எரிச்சலாக வந்துடும். என்ன நீ என்கிட்ட அவ்வளோ கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்க, எனக்கு ஸ்டூடெண்ட்டாக வானால் வர மாட்டேன்ற, ஒரு டீ கூட சொல்லி கூட இது பண்ண மாட்டேன்ற, உன்னை எப்படி நான் ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னால்னா உனக்கு நான் ஸ்டூடெண்ட்டான வர முடியாது, நீ இப்போ உனக்கு சிக்கன் வேணா அவள் சாப்பிட இல்லைன்னா போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இல்லை எனக்கு சிக்கன் நான் வேணான்னு ஒரு கோச்சுக்கு வரா, போ உனக்கு வேணான்னா என்ன, இதோ எங்கள் கேங்கில் இருக்கவங்க சாப்பிட்டுக்குவாங்க சொல்லிட்டு அவங்கள்ட்ட சிக்கனை தூக்கி போடவும் அவங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அவர் சொல்லுவார், நான் உனக்கு சொல்கிறது புரியுதா புரியலையா, நான் என்ன சொல்கிறேன், என்னை மாஸ்டர் அக்செப்ட் பண்ணிக்க, நான் உனக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்னை வந்து டீச்சரை முறைப்படி ஏற்றுக்கிட்டா தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ வந்து ஹீரோயின் கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன பெருசு உனக்கு இவ்வளோ வயசாகி போச்சு, இதுக்கு மேலே ஸ்டூடெண்ட் வச்சு என்ன பண்ண போகிற, உனக்கு வேலைக்கு ஆளே இல்லையா, எனக்குலாம் நிறைய வேலை இருக்குப்பா, என்னையே ஆளை விடு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்களா. அதுக்கு அவர் சொல்லுவார், முட்டாள் நான் எதுக்கு தெரியுமா உன்ட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்டாக சேர்கிறதுக்கு உலகத்தில் அத்தனை பேரை போட்டி போட்டு நிற்கிறாங்க, என் பையன் அவங்களோட சொத்து மதிப்பு கூட எழுதி வைப்பாங்க, நான் இப்போ கிட்ட 1 லட்சம் தங்க காசை கூட அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்காங்க, ஆனால் அப்படிப்பட்டவங்களெல்லாம் நான் ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணலை. அப்படியா, அவ்வளோ காசுனா நீ ஏன் வாங்கலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. பைத்தியக்காரி, நான் உனக்கு தாண்டி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் கை வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குமா, எங்கே கூட பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து அவர் கரெக்டாக வந்து செட் பண்ணி விட்டுருவார். ஹீரோ பெருசு இது உனக்கு இதெல்லாம் தெரியுமாயா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் எனக்கு நான் மூளை இருக்குல்ல, அதனால் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு தான் மூளை இல்லை, ஆனால் எனக்கு ஸ்ட்ரென்த்து மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சரி நான் உனக்கு டெய்லி சிக்கன் கொடுக்கவா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ நீ என்ன ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணிக்குவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே என்னமோ ஒன்று சொல்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவர் என்ன சொல்லுவார், நீ வந்து என்னை வந்து மாஸ்டர் அக்செப்ட் பண்ணிக்காட்டி கூட பரவாயில்ல, இந்த பர்ஸ் இருக்குது பாரு, இதை எடுத்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. இதை நான் இல்லாத போது மட்டும்தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அவர் ஒரு போய் மாதிரி ஒன்று சொல்லுவாரா. ஹீரோயினுக்கு அது ஒன்றுமே புரியலை. நீ ஏதோ ஒன்று சொல்லும்போது நல்ல ஃபீலிங்ஸ் வருது, ஆனால் அது என்னென்னு அர்த்தம் தான் எனக்கு புரியல பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கடவுளே இந்த பிள்ளையை போய் நான் ஸ்டூடெண்ட்டாக அக்செப்ட் பண்ணேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு கிடப்பார். அப்போ தான் ஒரு விஷயத்தை நினச்சி பார்ப்பாரு. இப்போ கூட பேசியிருப்பார்ல, அப்போ வந்து அவர் கேட்டிருப்பாரு, நீ இந்த மாதிரி பிளான் பண்ண அப்படின்னா நீ ஆல்ரெடி நீ என்ன பிளான் பண்ணுறன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு, டேம் உடச்சி விட்டு வெள்ளத்தை வந்து திருப்ப போகிறேன், அப்படி நீ திருப்பினீங்கன்னா இந்த ஊரில் இருக்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க, ஆனால் நான் சொன்ன இடத்துல ஹோல் போட்டு ஓப்பன் பண்ண அப்படின்னா அதே மாதிரி வெள்ளை வரும், ஆனால் டேரக்ஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், அப்படி பண்ண அப்படின்னா இதில் பாதி பேருக்கு மேலே வந்து இறந்து போக மாட்டாங்க, சர்வே ஆகலாங்க, அதுக்கு நீ ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்த்து இவர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மழை வரப்போகுது, மழை வந்துச்சு அப்படின்னா வெளில வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லோரும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்தவங்க எல்லாருக்கிட்டே என்ன சொல்லுவாங்கன்னா,
ஃப்ரண்ட்டில் பார்டருக்கு வந்து சண்டைக்கு போகிறதுக்கு ஆள் தேவைப்படுது. ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இங்கே குறுக்கு சீட்டு போட்டிருக்கோம். ஒரு சிலர் வந்து பார்டருக்கு சண்டைக்கு போகணும் வரும், ஒரு சிலர் வந்து இங்கேயே இருக்கணும்னு சொல்லி வரும். ஆனால் எல்லோரும் போய் ஆளுக்கு ஒரு டோக்கன் எடுங்க, உங்களுக்கு என்ன வருதோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒருத்தரும் போய் டோக்கன் எடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே எடுப்பாங்களா. அப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே என்ன வந்திருக்கும் அப்படின்னா, ஸ்டேன்னு சொல்லிவிட்டு அந்த ஜின் கேங்கு ஹீரோயின் எல்லாருக்குமே வந்திருக்கும். இந்த பெருசுக்கு மட்டும் கோ அப்படின்ற மாதிரி வந்திருக்குமா. அப்போ வந்து பார்ப்பார், அதாவது இங்கே இருக்கவங்களுக்கு தானே உயிருக்கு ஆபத்து. அதனால் அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரெண்டுக்கு போக வேணாம் அப்படின்றப்ப நான் வந்து என்னோடய இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தான் வயசாகி போச்சுலம்மா, என்னால் போய் சண்டை போட முடியாதுல்ல ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த கேங்கில் இருக்கவங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு ஹீரோயினை ட்ராப் ஸ்டிக் பண்ணி மாட்டோட பார்க்குற, நீ வயசானவனாக இருந்தாலும் இது ஓவரா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த தாத்தா சொல்லுவார், எனக்கே வயசாகி போச்சுமா, இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழணும்ல, ப்ளீஸ் 3 வேளை சாப்பிட்ணும்ல, மாற்றிக்கமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி எனக்கு புரியுது, நீ வந்து வயசானவே, எனக்கு வந்து அப்பா மாதிரி என்னை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வேறு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டேன், சரி நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மற்றவங்களாம் தடுத்தாலுமே அவங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ மற்ற பசங்களாம் கேட்பாங்க, நான் கூட மாற்றிக்கிறோன்னு சொல்லும்போது, நான் ஹீரோயின்ட்ட மட்டும்தான் மாற்றுவேன், நான் அவரை விடாப்படியே சொல்லுவோம். சரி எப்படி இருந்தாலும் எனக்கும் என் தங்கச்சி தேடி போய் தானே ஆகணும், ஆனால் நான் மாற்றிட்டு போய்க்கிறேன், எனக்கு அவர் பாதி டீச்சர் மாதிரி வேறு, நான் கண்டிப்பாக வந்து உங்களெல்லாம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர்கிட்ட கோ அப்படின்ற கசீட்டு இவங்க வாங்கிட்டு போவாங்க. இவர் இதை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் இதுக்கு மேற்பட்ட வந்து ஹீரோயினை வந்து அவர் பார்க்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் போகும்போது டாட்டா பை சொல்லிட்டு வந்து அங்கேருந்து போவாங்க. இந்த பசங்க எல்லாருமே அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பாங்களா. கொஞ்சம் தூரம் கழித்து அவங்க வந்து உள்ளே போயிட்டு இருப்பாங்களா. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த தாத்தா கிட்ட வந்து அந்த பேஜென்ட்ரல் வந்து கேட்பாரு, ஏன்னா சார் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, அவள் எனக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதனால தான் உங்களோட உயிரையும் ஒரு பணியை வச்சு அவங்களை காப்பாற்றுனீங்க, அது ஒர்த்தா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம், இங்கே இருக்கவங்களாம் சர்வே ஆக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் அவளை வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்றதுக்காக அனுப்பி வச்சேன், ஏதோ அவளுக்கு பதிலாக நான் இங்கே இருக்கேன், அவள் சேஃபாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒருத்து தானான்னு சொல்லும்போது, எனக்கு பொறுத்த வரைக்கும் அவள் ஒருத்து தான்ப்பா, நீ அதை பற்றி பேசாத, எனக்கு இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிடைக்கலாம் அப்படின்றப்ப அது பெரிய விஷயந்தான், பாரு எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண அவள் ரெடியாக தானே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அப்போ வந்து கேட்பாரு, நீ போலையாப்பான்னு கேட்கும்போது, நான் ஒரு ஜெனரல், என்னோட டியூட்டி இங்கே இருந்து டிஃபெக்ட் பண்ணுறது தானே, அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹீரோயினோட சேர்ந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்டுக்கு பார்டருக்கு போகிறாங்கல்ல, அவங்க தான் மலையேறி போயிட்டுருப்பாங்களா. அவங்க பின்னாடி வந்து ஹீரோயின் 4 பேர் கத்துற மாதிரி சவுண்டு கேட்கும். யாரான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஜின் கேங் தான் 4 பேர் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து அங்கே இருக்கணும் தானே, அவங்களுக்கு லாட்ரி டிக்கெட் வந்திருக்கும், அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதை மாற்றிட்டு நாங்களும் போகிறோம் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி வந்திருப்பாங்க. எப்படி உன்னை மட்டும் தனியாக வந்து நாங்கள் அனுப்புறது போருக்கு, எங்கே போனாலும் சரி நம்மளாம் ஒரே குடும்பம்னு சொல்லிட்டு இல்லை, சேர்ந்து சந்தோஷமாக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி கேங் ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஹீரோயின் கண்ணெல்லாம் தண்ணியாக வந்துடும், சரி நமக்காக எல்லாம் பண்ணுறாங்களா அந்த பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு இடத்துல எல்லோரும் கேம்ப் போட்டிருப்பாங்களா. அப்படி கேம்ப் போட்டுட்டு இருக்கும்போது 2 சோல்ஜர்ஸ் வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தை வந்து இவங்க வந்து விட்டு கேட்பாங்க. அப்போ தான் என்ன தெரிய வரும் அப்படின்னா, அங்கே இருக்கவங்க எல்லோரும் இறக்க போகிறாங்க, நம்ம ஜென்ரல் நம்மளாம் அனுப்பி வச்சுட்டு அவர் அங்கே சாக போகிறாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் நான் கேட்டுட்டு வந்து சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பெரியவர் வந்து நம்ம கிட்ட டோக்கனை மாற்றி ஹீரோயின் அனுப்புனதுக்கான காரணம் அவர் வந்து ஹீரோயின் காப்பாற்றணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவாங்க, எங்கிட்ட அவர் வந்து ஒரு பவுச் வேறு கொடுத்தாருடா ஓப்பன் பண்ண சொல்லிட்டு, அது என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி போயிருக்கும். அது ஓடி போயிரு அப்படின்றத வந்து இவங்களுக்கு படிக்க தெரியாதுல்ல, அதனால் பீச் காய் இருக்கும்ல, அதை மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அங்கே அந்த சைனீஸ் படினா பீச் கொடுத்தாங்க அப்படின்னா பீச் பழம் பிரிவுன்னு அர்த்தம், அதனால் வந்து அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாரு அவர் வந்து எனக்கு ரீட் பண்ண தெரியாதுன்றதுக்காக என்ன மாதிரி கொடுத்துருக்காரு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது, எப்படி அப்படியே விடுறது, நம்ம போய் காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து முடிவு பண்ணுவாங்க. அடுத்த அன்றைக்கி நைட்டே தான் காட்டுவாங்க. இப்போ இவங்க இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துருப்பாங்களே, அந்த இடத்துக்கு ஃபுல்லாகவே எதிரியோட ஆட்கள்லாம் வந்து அட்டாக் பண்ணி எல்லோரும் கொல்ல ஆரம்பிப்பாங்க. முக்கால்வாசி எல்லாருமே இறந்துருவாங்க. அந்த டயத்தில் இவர் பெரியவரையும் கொலை பண்ணுறதுக்காக வருவாங்களா. கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஹீரோயினும் அவங்க கேங் என்ட்ராயிருவாங்க. என்ட்ராயி அவரை காப்பாற்றுவாங்க. அப்போ அவர் அழுதுகிட்டே கேட்பாரு, நீ பைத்தியக்காரியா, உன்னை இங்கேருந்து ஓடி போதானே சொன்னேன், எதுக்கு நீ வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ மட்டும் எதுக்கு என்னை வந்து விட்ட, அதுக்காக தான் நீ என்னோட மாஸ்டர்னு சொன்னீல, என் மாஸ்டர்னா என்னால் சாக முடியாது, ஏற்கனவே நிறைய பேரை நான் இழந்துட்டேன், இதுக்கு மேலே ஒருத்தர் கூட என்னால் இழக்க முடியாது, என் கூட இருக்க எல்லாருமே இனிமேல் சர்வே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுவார்.
போய் தொலைங்கடா இங்கேருந்து அப்படின்ற மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லும்போது இல்லை நாங்கள்லாம் போக மாட்டோம், இருந்தால் எல்லோரும் சேர்ந்து இருக்கலாம், செத்தா எல்லோரும் சேர்ந்து சாரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நீங்கள் இருக்கீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப எதிரிகளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை வந்து இவங்களை வந்து பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பேய் ஜெனரல் வந்து சண்டை போட்டுட்டு கிடக்கான்னு சொல்லவும் அங்கே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போவாங்களா. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவர் வந்து ரொம்ப காயப்பட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க என்னாச்சு என்ன பிரச்சனை சொல்லும்போது இது மாதிரி பிளான் எல்லாத்தையுமே ஸ்பை தெரிஞ்சுக்கிட்டாங்க. 3 பேருமே மலை பக்கம் தான் ஓடிருக்காங்க, அவங்களுக்கு உடனே நிறுத்துங்க, நியூஸ் மட்டும் லீக் ஆச்சு அப்படின்னா எல்லா பிளானும் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த தாத்தா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவார், நீ இந்த விஷயத்த பண்ணியே ஆகணுமா, வேறு வழி இல்லைன்னு சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம்மா நீ போய் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் காப்பாற்ற முடியும், ஆல்ரெடி ஊன்ஹவ் வந்து ஆர்மி கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு, இந்த ஒரு விஷயத்த நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னா இந்த நாடே மொத்தமாக அழிஞ்சு போயிடும், இந்த மொத்த நாட்டோட பொறுப்பு போங்க கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து எந்தளவுக்கு சீரியஸாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. நான் கொஞ்சம் கூட டிலே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட கேங்கை கூட்டிகிட்டு அவங்க பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அப்போ அந்த பெருசு அங்கே நின்றுட்டுருப்பாரா, அவர்கிட்ட வந்து நீங்கள் போலியான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்காக அந்த பொண்ணு ரிஸ்க் எடுக்கும்போது நான் இங்கேயும் போக மாட்டேன், நான் சர்வே ஆனாலும் சரி செத்தாலும் சரி எனிமிக்கு வந்து சரண்டர் ஆக மாட்டேன், நான் அங்கேயே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாதம் அந்த இடத்துல நின்றுட்டுருப்பாங்க. இங்கே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சுற்றியில் வந்து தேடி போயிட்டு இருப்பாங்களே, அப்படி தேடி போயிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து பிடிச்சிடுவாங்க. அவங்கள பிடிச்ச பிறகு தான் ஹீரோயினுக்கு வந்து தெரிய வரும், ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து ஹீரோயின் எடுக்க போகும்போது ஒருத்தன் வந்து பார்த்துக்குவாங்கல்ல அவன் தான் இவன் சொல்லிட்டு அடப்பாவி நீ தானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஸ்பைன் தெரிஞ்சு அப்பயே கொண்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவன் காயப்பட்டிருக்குமா, அவனே என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஒரு சீக்ரெட் சிக்னல் அனுப்புகிற மாதிரி இருக்கும், அதை வச்சு அனுப்புறதுக்காக பார்ப்பாங்க. உடனே ஹீரோயின் அவங்க டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 3 பேர் ஒருத்தவங்கள ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இங்கேருந்து நீங்கள் சிக்னல் அனுப்பாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அங்கேயும் வந்து கொண்டு போட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. இவர் வந்து ரொம்ப காயத்தோடு வந்து கேம்பில் வந்து அந்த தாத்தா வந்து உட்காந்துருப்பாங்க. இப்போ கேம்பில் வந்து நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்களே, ஒரு சிலர் மட்டும் தான் சர்வே ஆகிருப்பாங்க, அவங்க கூட வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு டைம் பெய் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ரொம்ப நாள் சண்டை போட்டிருப்பாங்களே, ரொம்ப காயப்பட்டிருக்கனால அப்படியே அங்கேயே வந்து அன்கான்ஷியஸாக வந்து மயக்கமாயிடுறாங்க, உயிரோடு இருக்காங்களே இறந்து போனாங்களான்னு தெரில, அப்படியே இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இந்த ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அங்கே சூயின்சின் வந்து ஆர்மியை கூப்பிட்டு போயிருப்பானே ஷானிங்கை பணையமாக வச்சுட்டு அவன் வந்து பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து போகிறான். அங்கே போயிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹீரோ வெளியே வான்னு கத்திட்டு இருப்பான். அவனும் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஹீரோ வந்து பிளான் பண்ணி தான் நடக்கணும், ஆனால் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பானா. ஆனால் ஹீரோட அப்பாவை பற்றினா தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கவே முடியாது, அந்தளவுக்கு மோசமாக பேசிகிட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக ஹீரோ என்ன பண்ணுவார், அவரோட படையோடு வந்துடுவார். ரொம்ப நிறைய பேரை கூட்டிகிட்டு போய் இது ரிஸ்க்கான மூவ்லான, ஆனால் கூட்டிகிட்டு போய் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்ட்டு வெறும் 1000 பேரை மட்டும்தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்போ 2 பேருக்கு இடையில சண்டை போயிட்டுருக்கும். அப்படி சண்டை போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு என்ன அப்படின்னா இவன்கிட்ட வந்து சானிங் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பான். சானிங்கை கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு குழந்தைய வச்சுட்டு பிரச்சனை பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அட்டாக் பண்ணும்போது சானிங் மேலே அடிப்படாமல் கரெக்டாக அவன் மேலே மட்டும் அடிப்படுற மாதிரி ஒரு காயத்தை உருவாக்கிடுவாங்க. அப்படி வந்து இந்த மாதிரி 2 பேரும் க்ளோஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருப்பாங்களே. அப்போ சானிக்கு இது நம்மளோட மாமா தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழக ஆரம்பிச்சிருவாள். அவள் சூயின்சிங் செம்ம கோவம் வந்துடும், ஏன்னா மாமாவா, அப்போ வந்து இது உன்னோட சொந்த பொண்ணு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு மேலே இவளை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை தூக்கி போட்டு கொள்றது மாதிரி போவாங்களாம். உடனே ஹீரோ வேவியுமே அவள் வந்து அந்த பிள்ளையை காப்பாற்றி ஷாவுக்கிட்ட கொடுத்துட்டு இவளை பத்திரமா இங்கேருந்து கூட்டிகிட்டு போடா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ ஷாவு வந்து சானிங் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களே. இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூயின்சிங் கூட சண்டை போட ஆரம்பிப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. செம்மையாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவோட பிளான் என்னது, அந்த டேமை உடச்சி தண்ணி கொண்டு வரது தானே. ஆனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து அவனை வந்து பிளாக் பண்ணி பிடிச்சிக்குவாங்க பனி கைதியா. இப்போ என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போக தெரியுண்டா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே மேலேருந்து சிங்க்மீன் வந்து ஒரு தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பான். அவன் பார்ப்பான் இவனுக்கு 10,000 பேர் இவனுக்கு கீழே சோல்ஜர்ஸாக இருக்காங்களே, இப்போ அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தெரில சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது, இவன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது, ஒரு 1000 பேரை மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கா, ஏதாவது ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தானே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது என்னான்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஹீரோ வந்து ஒரு 1000 பேர் வச்சுருக்கான், இவன் 10,000 பேர் வச்சுருக்கான், ஒருத்தர் சண்டை போட்டு என்னமா பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அதான் இவனை கைப்பற்றிட்டாங்களே அவனோட படையெல்லாம் கூப்பிட்டு திரும்பி வந்து அதை பள்ளத்தாக்குள்ளே ஓடி போயிட்டுருப்பான். என்ன இவன் பண்ணிகிட்டு இருக்கா, எதுக்கு மாறி போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க.
இது எல்லாமே யாருக்குமே தெரியாதுல்ல. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீமின் வந்து டவுட்டாகவே பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ தான் இவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது, ஐயோ இவன் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணுறான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, இவன் வந்து அந்த இடத்துல வந்து தண்ணியை வந்து உருவாக்க போகிறான் அப்படின்றது வந்து சீமின் வந்து ரியலைஸ் பண்ணிடுவான். அப்போ வந்து சொல்லுவான், இவன் வந்து தண்ணியை தந்து விட போகிறான்டா, மொத்த ஆர்மியை க்ளோஸ் பண்ண போகிறான்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த விஷயத்தை நீங்கள் அலர்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது 10,000 பேர் செத்துட்டு போகிறாங்க, எல்லாமே நம்ம சி குடும்பத்தோட ஆட்கள் தான், ஆனால் எனக்கு யார் லாயல் அலையில் சாவட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிம்மிங் எப்படியோ தனக்கு வந்து எதிரி குறைஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இங்கே ஹீரோ கரெக்டாக ஓரளவுக்கு பதவத்தாக்கு ஒரு இன்ச்சு வரைக்கும் வரும்போது சூயன் சின்கிட்ட கேட்பான், உனக்கு ஸ்விம் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் அவனும் ரிலீஸ் பண்ணுவான். இந்த வெள்ளம் திறந்து விட்டு ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வந்து கொட்ட ஆரம்பிக்கும். இந்த விஷயத்தை போய் திறந்து விட்டது இதெல்லாம் வெடிக்க வச்சது எல்லாமே ஹீரோயினோட வேலை தான். அவங்களோட டீம் கிட்ட அதுதான் அந்த வேலை தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க கரெக்டாக போய் தண்ணி திறந்து விட்டுருவாங்க. அதனால தான் இந்த விஷயம் வந்து போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து கரெக்டாக இவங்களோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுல, அதனால் அவனை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தப்பிச்சு வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சூயின்சினுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும், நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே நம்ம கண்ணு முன்னாடி அழிகிறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, டே போங்கடா திரும்பி போங்கடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். ஆனால் இவன் பேசுகிறது எங்கே கேட்கும், பள்ளத்தாக்கு குழுக்குள்ள வந்துட்டா அப்போ தான் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அப்படியே இந்த வெள்ளத்தில் வந்து இவனோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே அப்படியே கண்ணு முன்னாடி மூழ்கி சாகிறது வந்து பார்த்துட்டு இருப்பான். செம்ம வெறி இவனுக்கு, இப்படியாவது வந்து நம்ம வந்து இவனை கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி வெளியில் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவன் இத்தனை நாள் உருவாக்கணும் 10,000 பேர்கள் அப்படியே வெள்ளத்தால் அழிஞ்சிட்டு இருக்காங்களே, அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ தன்னோட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பள்ளத்தாக்குலேருந்து மலைப்பகுதிக்கு வந்து சேஃப் ஜூனுக்கு வந்து போயிடுவான். இது எல்லாத்தையும் வந்து இவங்க பார்த்துட்டு தானே இருப்பார் சீமிங்க. சரி நம்மளோட பிளான் எப்படி சக்ஸஸ் ஆகிடுச்சு, இவன் ஜெக்காட்டிங் என்ன 10,000 பேர் நமக்கு லாயலாக இல்லாதவங்க போய் சேர்ந்துட்டாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு மேலே அடுத்து என்ன நடக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐயோ ஒரு பக்கம் தனியாக வந்து பிளான் பண்ணிகிட்டு இருப்பான். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்த வர எபிசோடுகளை வந்து பார்க்கலாம்.